எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த காலவெளியில நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி மறைஞ்சே இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க மறைஞ்சு இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஓடலாம், ஆனா மறைய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். இதுக்கு பைபிள்ல உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு மனுஷன், 2 எழுத்துல அவனுடைய வார்த்தை. நிறைய பைபிள்ல நிறைய 2 எழுத்து உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நோமா இருக்கிறாரு, யோனா இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. யோபு இருக்கிறாரு. பைபிளுக்குள்ள இருக்கிற பேரை சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். இந்த காலவெளியில யோனாவை குறித்து உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோனா கதை எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்க சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு பாடிக்கிறோம். யோனா கப்பல் ஏறி போனா நற்செய்தியே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யோனா எங்க போனா? தர்சீசுக்கு போனா. ஆண்டவர் அவனை எங்க போக சொன்னாரு? நினிவே போக சொன்னார். இவன் போனதோ தர்சீசுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மீனின் வயிறுக்குள்ள போய் என்ன பண்ணா? 3 நாள் கடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த காலத்துல அதைத்தான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போறேன். நிறைய பேருக்கு இந்த யோனாவுடைய புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் அதிகாரங்கள் தான் இருக்கிறது. யோனாவின் புஸ்தகத்தை எழுதின அந்த ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா யோனா தான். யோனான்றவர் தான் யோனாவின் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யோனா புஸ்தகத்தை பைபிள்ல தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னு சொல்றாங்க. 4 அதிகாரங்கள் தான் இருக்கு, 48 வசனங்கள் தான் இருக்கு, 1328 வார்த்தைகள் தான் இருக்கு. இந்த புத்தகம் சின்னதா இருந்தாலும் இங்கே அந்த ஆசிரியர் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த வேத சத்தியத்தை, கருத்துக்களை தெளிவாக வெளிச்சம் போட்டு நமக்கு புரியக்கூடியதாக அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா மக்கள் மேலும் கர்த்தருடைய அன்பையும் பராமரிப்பையும் அங்கே அக்கறையை பற்றி இந்த யோனா புஸ்தகம் நமக்கு அந்த ஆசிரியர் சொல்லி இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யோனா புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்துல யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? யெகோவா என்கிற தேவன் யூதர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் என்று எண்ணி இருந்த அந்த காலத்திலே அவருடைய எண்ணத்தை அவர் மாற்றுவதற்காகவே இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுத வைத்தார். ஆண்டவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல சகல மக்களுக்கும் உரியவர் என்பதை உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த யோனாவின் புஸ்தகமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சத்தியத்தை அவர்கள் மாத்திரம் அறிந்தவர்களாக இருந்ததுனால, தேவன் அவர்களை மாத்திரம் தனது கருவிகளாக பயன்படுத்தினதுனால அந்த அந்த செய்தியை சொல்லியிருந்தார். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? நான் யூதருக்கு ராஜாவை கொடுப்பேன், மேசியாவை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். கிறிஸ்துவானவரை கொடுப்பேன் என்கிற செய்தியை சொல்லியிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். இன்னைக்கு இது முடிஞ்ச உடனே நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க உங்களை ஆயத்தத்தோடு கூட நீங்க என்ன செய்ய வைத்துக் கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த செய்தி என்ன? அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்துவை தேவன் உலகத்துக்கு அனுப்புவார் என்பதை யூதர்கள் மாத்திரம் அறிந்தவர்களாய் இருந்ததுனால அவங்க நினைச்சாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் தாங்கள் தான் விசேஷமானவர்கள், தங்களிட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார், வேற யார்கிட்டையும் பேச மாட்டார் என்று அவர்கள் எண்ணி இருந்த காலத்திலே ஆண்டவர் இந்த யூதர்கள் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவர் இந்த யோனா தீர்க்கதரிசி மூலமாக இந்த சம்பவத்தை கொடுத்து அவர் உணர்த்தின தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் யோனா புஸ்தகம் கொடுக்கப்பட்டதான நோக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா ஆண்டவர் யூதர்கள் நேரத்தில் மாத்திரம் அக்கறை உள்ளவர் அல்ல, அன்புள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நம்மேலும் அன்புள்ளவர் என்பதை அன்றைக்கே உணர்த்திவிட்ட தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, உலகத்துல எவ்வளவு பெரிய தோற்றம் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த ஊர்க்காரங்களா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட
நிலத்துல இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறவர், எப்படிப்பட்டவர்களையும் அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் இதை சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, எல்லாருக்கும் அவருடைய ஜீவ அந்த மரத்தின் மேலே உரிமை உண்டு என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்தவர்கள் வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்றால் கர்த்தருடைய அழைப்பு வருகிற ஒன்றை கொண்டதுதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தர் பட்சமாயிருந்து தீர்க்க தரிசனத்தை அவர் கர்த்தர் சொல்ல அவர்களுக்கு செய்ய வேண்டியவர்களாக இருந்த ஒரு மனுஷர்களாக இருந்தார். முதலாவது யோனா தீர்க்க தரிசனம் சொல்லும்படியான அழைப்பை பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறார். தேவன் சொன்னதை செய்யும்படியான ஒரு அழைப்பை பெற்ற மனுஷன் தான் இந்த யோனா. தீர்க்கதரிசியாக இருக்க இந்த யோனா அழைக்கப்பட்டிருந்தான். அப்படின்னா என்ன? தீர்க்கதரிசி என்றால் என்ன? தீர்க்கதரிசினா யார் அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் கேட்டதுக்காக நன்றின்னு நான் சொல்லுகிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். தீர்க்கதரிசினா கடந்த காலத்தின் அனுபவத்திலே நிகழ்காலத்தின் சூழலை அறிந்து அனுபவத்திலையும் அவன் எதிர்காலத்தை பகுத்து ஆராய்ந்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். தீர்க்கதரிசி என்பவன் கடந்த காலத்தில் அறிந்தவனும் நிகழ்காலத்தை புரிந்திருக்கிறவனும் எதிர்காலத்தை கடந்த காலத்தின் ஞானத்தாலும் நிகழ்கால அனுபவத்தாலும் எதிர்காலத்தை பகுத்து அனுமானித்து சொல்பவனாக இருந்தான். இந்த தீர்க்கதரிசிக்கு 3 பார்வை இருக்குது. ஒரு பார்வை நம்மை போன்ற நேரடியான பார்வை, வெளிப்படையான பார்வை. இன்னொன்று உள்ளாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இன்னொன்று வெளியாக தூரத்தை நடப்பதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கக்கூடியவன் தான் தீர்க்கதரிசியானவனாக இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். தீர்க்கதரிசிக்கு 3 பார்வை இருக்கு. ஒன்னு டைரக்ட் சைட், இன்னொன்னு இன்சைட், இன்னொன்னு ரொம்ப ஃபார் சைட் என்று ரொம்ப தூரத்தில் நடக்க போகிறதையும் அவன் பார்க்கக்கூடியவன் தான் தீர்க்கதரிசியாக இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். தன்னால் பார்க்க முடியாத தொலை தூரத்திலே நடக்க இருப்பதை பார்க்கக்கூடியவன் தான் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது எதற்கு என்றால், யோனா தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்ததாக இருந்தது. யோனா அப்படின்னா அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. யோனா அப்படின்னு சொன்னா புறா என்று அர்த்தம். புறா என்று புறா அந்த காலத்தில் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், அரசர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சண்டை போடுவதற்காக அந்த காலிலே காகிதத்திலே செய்தித்தாளை அனுப்புவார்கள். ஒரு செய்தியை சொல்லுவதற்காக புறாவை அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள். புறா என்றால் செய்தியை கொண்டு வரும், தூது கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் புறாவாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்ப அமித்தாயின் குமாரனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்றால் என்னன்னா, அமித்தாய் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் சத்தியம் என்று அர்த்தம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். சத்தியம் என்கிற இந்த செய்தியை இந்த யோனா என்கிற இந்த செய்தியை அவனுக்கு புறாவுக்கு, யோனாவின் அப்பா பேரு சத்தியம். அப்ப தேவ சத்தியம் புறாவுக்கு வெளியே கொடுக்கும்படியாக தரப்பட்டிருக்கிறது. அதுதான் அது ஆவிக்குரிய உள்ளான அர்த்தமாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. போய் தேவ சத்தியத்தை அவர்களுக்கு கொடு என்று கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. தேவன் தமது ஜனங்களுக்கு யாரை நடத்த இருந்தாரோ, யாரை அனுப்ப இருந்தாரோ அந்த நபரை தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, அந்த மனிதனை அவர் தகுதியும் படுத்தி இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நபருக்கு தேவன் தன் சத்தியத்தை தந்தவராக இருக்கிறார். அவன் அப்பா வேற சத்தியம், இவன் பேர் புறா, இவன் பேர் செய்தி அனுப்புகிறவன். அப்ப சத்தியம் என்கிற செய்தியை சொல்வதற்காக ஆண்டவர் ஏற்கனவே இவனுடைய அப்பாவின் மூலமாக இவனை தனக்கென்று தெரிந்தெடுத்த தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன்,
யோனாவுக்கு நேராக வந்தது, டைரக்டா வந்தது. அவனுக்கு யாரும் இன்னொருத்தர் சொல்ல, டைரக்டா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது. முதலாவது வேலை என்ன? பணி செய்ய வேண்டிய காரியம் அவனுக்கு தரப்பட்டது. இரண்டாம் வசனத்துல யோனாவுக்குரிய வேலையானது தேவனால் தரப்பட்டதாக இருந்தது. எடுத்து வாசிங்க இரண்டாம் வசனத்தை. நீ எழுந்து மகா நகரமாகிய ஒரு அழியா சொல்லுங்க, நீ எழுந்து நினிவேக்கு போ. இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னவனே அவனுக்கு புரியல. ஆண்டவரே இது என்ன அர்த்தம் தெரியல ஆண்டவரே, எங்கேயுமே சொன்னதாக வேதம் சொல்லப்படவில்லை. அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்ன செய்தி அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஒரு அழியா சொல்லுங்க, அழியா சொல்லுங்க. அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஒரு அழியா சொல்லுங்களேன். இப்ப நான் இன்னைக்கு இந்த செய்தியை கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்த முறை சுட்டு போட்டா கூட தூக்கத்திலிருந்து எழுதினா கூட யோனா புஸ்தகம் உங்களுக்கு தலைகீழா தெரியும். ஒரு அழியா சொல்லுங்களேன், அழியா சொல்லுங்களேன். நினிவே அப்படின்னா அந்த நினிவேவை யார் ஆண்டுகிட்டு வந்தா, நினிவே யாருடைய ஊர் அப்படின்னு பார்த்தா சீரியனுடைய ராஜ்யத்துக்கு தலைநகரமாக இருந்தது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் என்னது? சென்னை, மெட்ராஸ். அது மாதிரி இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி. இது மாதிரி இந்த சீரிய மன்னர்களுக்கு தலைநகரமான பட்டணமாக இருந்தது இந்த நினிவே பட்டணமாக இருந்தது. இந்த நினிவேல ராஜா சனகரிப்பு என்பவரால் அறியப்பட்ட ஒரு பட்டணமாக நினிவே சீரியனுடைய தலைநகரமாக விளங்கியது. ஒரு அழியா சொல்லுங்களேன். இது பெரிய நகரம். அதை டைகிரிஸ் ஆற்றுக்கு கிழக்கே 230 மைல் வடக்கு புறத்திலே இந்த பட்டணம் அந்த நாட்டில் இருந்தது. தொழில் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்றாங்க, என்னன்னா 6 to 1 மைல் தூரம் அந்த அருங்காட்சியம் போல் அந்த நகரம் காணப்பட்டதா. ஒரு அழியா சொல்லுங்களேன். பட்டணத்தை சுற்றி 350 அடி உயரமுள்ள மலைகள் நினிவே இருந்ததா. நினிவே சுத்தி இருந்துச்சாம். அதாவது 2 குதிரை ரதத்தை கட்டி ஒரே நேரத்துல ஒரே ஜோடியா விட்டு அது போகக்கூடிய அளவுக்கு தாராளமா இருந்துச்சா அதனுடைய அகலம். அதனுடைய பட்டணத்தை சுற்றின மதில்கள். ஒரு அழியா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பெரிய பழமையான நகரம், கட்டடங்களுக்கு பேர் போன நகரம், தங்கத்துக்கும் வெள்ளைக்கும் பேர் போன நகரம். இது இங்க யோனா புஸ்தகத்துல மட்டும் நீங்க வாசிக்க முடியாது. நாகும் என்கிற தீர்க்கதரிசி சில அதிகாரங்களுக்கு பின்பு நீங்க சில புஸ்தகங்களுக்கு பின்பு நீங்க கடந்து போனீங்கன்னா நாகும் இந்த பட்டணத்தை பற்றி சொல்லுகிறான். நினிவேக்கு விரோதமாக வரப்போகிற தீர்க்கதரிசனத்தை பற்றி இந்த புஸ்தகத்துல சில காரியத்தை நாகும் சொல்லுகிறார். ஏன் தேவன் நினிவேக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனை அனுப்பினார் என்றால் இது ரத்தம் நிறைந்த நினிவே பட்டணமாக இருந்தது. ஒரு அழியா சொல்லுங்களேன். பொய் சொல்றவங்க ஏமாத்துக்காரங்க நிறைந்த பட்டணமாக இருந்தது. திருடர்கள் நிறைந்த பட்டணமாக இருந்தது. அங்கே பேசும் பேச்சிலேயே மற்றவர்களை பாவத்துக்கு இழுக்கக்கூடிய இச்சை நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் நிறைந்த ஊராக இருந்தது. விபச்சாரக்காரர்கள், கொலைக்காரர்கள் இருக்கக்கூடிய செய்வனைக்காரர்கள், கொடூரமானவர்கள், கொடூரமாக கொலை செய்யும் மக்கள் இங்கே இருந்தார்கள். விக்கிரக ஆராதனையிலே ஊறி போனவர்கள் இங்கே இருந்தார்கள். நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்ப வாசிப்போம். நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சத்தமா வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரத்த பலிகளின் நகரத்துக்கு ஐயோ. இவன் என்ன சொல்றான்? நாகும் இந்த நினிவே பார்த்தோம்னே இந்த பட்டணத்துக்கு ஐயோ. இந்த பட்டணம் எப்படி இருக்குமா? அங்க மக்களை ஈஸியா கொலை செய்ய மாட்டாங்க. கொடூரமா கொலை செஞ்சுட்டு அந்த மண்டை ஓடுகளை தங்க வீடுகள்ல அலங்கரிச்சு வந்தாங்களாம். எத்தனை மண்டை ஓடு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு பெருமை அந்த ஊர்ல இருந்ததா. ஈஸியா கொலை செய்ய மாட்டாங்களாம். குதிரை காலிலே வாளிலே கட்டி அவர்களை அப்படியே தரதரனை இழுத்து சாது வரை இழுத்து கொண்டு போவார்களாம். கொடூரமான சனங்கள் இருந்த நாகும் என்ன சொல்றாரு? இரத்த பலிகளின் நகரத்துக்கு ஐயோ. வாசிங்க. இங்க கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும் சவுக்கு என்று அடிக்கிற சத்தம் ஓயாமல் கேட்டுக் கொண்டிருந்தது.
ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும், வீர குதிரைகள் மேல் ஏறுகிறதும், பட்டயங்கள் எப்பவும் ஷங் ஷங் என்று சத்தத்தை கேட்கிறதும், ஈட்டிகள் மில்லுகிறதும், வெட்கொண்டவர்களின் திருவும், பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில் அப்படின்னா சில பேர் நடந்த இந்த வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, ஜோசப்பஸ் அப்படின்றவர் சொல்றாரு, அந்த நகரத்துக்குள்ள போனா ஈயா இருக்குமா, நிறைய செத்தவங்க உடல்ல நீங்க நடந்து போகுமே அந்த புணங்களே உங்களை தடுக்கி கீழே விழ வைக்குமா, அவ்வளவு புணங்கள் இருக்குமா அந்த ஊர்ல. ஊர் முழுக்க அப்படி இருக்குமா, ஈக்கலா நிறைந்து இருக்குமா. பிணங்களுக்கு தொகை இல்லை. அவர்கள் பிணங்களில் யார் போனாலும் இடை விழுவார்கள். தன் தேசத்தலைவரால் ஜாதிகளையும் சூரியனின் வம்சங்களையும் விற்கிற மகா சூரியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய, பாருங்க அங்க அழகழகான பெண்கள் வேசித்தனம் பண்ணுவாங்க, விபச்சாரம் பண்ணுவாங்க. வேசித்தனம் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வஸ்திரத்தின் ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்மாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, இதற்காக புலம்புவன் யார்? பாருங்க, ஜனங்கள் பார்க்க விசாரிக்க வரன் கூட ஐயோ இது இல்லாம போச்சு, இதுக்கு போய் எவன்டா விசாரிப்பான்ட்டு ஒதுங்கி போய் விசாரிக்க கூட ஒரு பையன் வரமாட்டான். ஒரு அழியா சொல்லுங்களேன். நிலையிலே மிகவும் மோசமான நாட்டம் எடுத்த ஒரு ஊர் இது. அசீரியர்கள் தங்களுடைய அடிமைகளை ஒருபோதும் உயிரோட வைக்காமல் சாகடித்துக் கொண்டே இருப்பாங்களாம். சாகடித்துக்கிட்டே இருப்பாங்களாம். எந்த நேரம் ஈஸியா சாகடிக்க மாட்டாங்களாம். அவனை எவ்வளவு கொடூரமா சித்திரவதைப்படுத்தி சாகடிக்கணுமோ அவ்வளவுக்கு அவங்களை கொடூரப்படுத்தி ரசிக்கிறதுல இந்த அசீரியர்கள் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். உயிரோடே வைக்க மாட்டாங்க. ஒரு அழியா சொல்லுங்களேன். தங்கள் வீட்டு மடுகளில் அலங்கரித்து வந்தவர்களாக நினிவே மக்கள் இருந்து வந்தாங்க. அந்த மண்டை ஓட்டுகள் எல்லாம் வச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஊர்களுக்கு போனாலே மண்டை ஓடுகளாக அலங்கரித்து வைத்திருப்பார்களாம். ஜன்னல்களிலே, வாசல்களிலே, நிலைகளிலே, அவருடைய காம்பவுண்ட் வால்களிலே, சுவர்களிலே அவர்கள் அந்த மண்டை ஓடுகளால் அலங்கரித்து வந்தார்கள். ஒரு அழியா சொல்லுங்களேன். எதிரிகளுக்கு அச்சமாக இருந்து வந்தவர்கள் அவருடைய கொடூரத்தை வேரோடு பிடிந்து வரை அவருடைய அக்கிரமத்திலே அவர்கள் ஊறிப்போனவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு ஜாதியின் மக்களின் நகரமாகிய மிக கொடூரமான நகரமாக இருந்து வந்தது. நினிவே மக்கள் எதிரிகளை கொலை செய்து தூக்கிவிட்டு எரித்து கழுத்தறுத்து பாகிதமான கொடுமையான செயல்கள் அடிமைகளை பிடித்து வந்த எதிரிகளை கொண்டு குடுமிப்பதிலே சந்தோஷப்பட்ட மக்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. கைகள் இருக்கிற நகங்களை பிடுங்கி எறிவாங்க, பற்களை பிடுங்கி எறிவாங்க, பயங்கர சித்திரவதைப்படுத்துவார்கள். இப்ப நல்லா கவனிங்க. இஸ்ரவேலுடைய வடக்கு பகுதியில இந்த மக்கள், இந்த நினிவே மக்கள் மோசமான மக்கள் என்று இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் பேர் போனவர்களாக இருந்து வந்தார்கள். ஒரு அழியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் செய்து வந்த கொடூர கொலைகளினாலே ஐயோ நினிவே மக்களா, ஐயோ அசீரியர்களாச்சே, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா எவனுக்கு வெளியே வந்ததா சரித்திரமே இல்லையே, அவங்க கிட்ட போறது ஒருத்தர் கூட தப்பாக மாட்டானே. இன்னும் சொல்றார் ஜோசப். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஜோசப் என்ற வரலாற்று யூத ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த நினிவே மக்கள் ஏற்கனவே முற்பிதாவாயிருந்த அவருடைய சொந்தக்காரர்கள், தூரத்து சொந்தக்காரராயிருந்த யோனாவுடைய சொந்தக்காரர்கள் சிலரையே இப்படி பிடித்து வந்து சித்திரவதைப்படுத்தி கொண்டு குவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே எந்த மக்கள் இந்த தன்னுடைய சொந்தக்காரனை அவர்கள் கொலை செய்தார்களோ அந்த மக்கள் மத்தியிலேயே இவன் போக முடியாத ஆண்டவர் அவருக்கு கட்டளையிடுகிறார். ஒரு அழியா சொல்லுங்க. அசீரியர்கள் இஸ்ரவேலுடைய வடக்குப்புற பகுதியை சிறைப்பிடித்த போது அவர்கள் நினிவே மக்கள் வேதனை படுத்தியதிலே, சித்திரவை செய்ததிலே அந்த சிலர் யோனாவின் உறவினர்களாக இருந்தார்கள் என்று ஜோசப் சொல்றார். யோனாவுடைய சொந்தக்காரன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்தக்காரன் அங்க போய் மாட்டிக்கிட்டு
அப்படியெல்லாம் சித்திரவதை பத்தி செட்டுட்டானா எவ்வளவு கோபம் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளவு பயம் இருக்கும் உங்களுக்கு. அந்த பக்கம் எட்டு கூட பார்க்க மாட்டேங்க, எவ்வளவு வைராக்கியமா இருப்பீங்க. அந்த இடத்துக்கு தான் நீங்க போகணும்னு ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவருடைய உறவினர் சிலரை அவர்கள் நீங்கையின் பட்டணம் முழுவதும் கட்டி தரையோடு தரையாக இழுத்து சென்றாங்களாம். அவர்கள் உடலை விட்டு பிரியும் வரை அப்படி இழுத்து சென்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார். ஒரு அறியா சொல்லுகிற. ஆனா இங்க தேவனாகிய கர்த்தர் யோனாவிடம் சொல்றாரு, உன்னுடைய உறவினர்களை சித்திரவை செய்து கொலை செய்த அதே மனிதனோடு போய் சொல்லு என்று சொல்லுகிறார். ஒரு அறியா சொல்லுகிற. உச்சமதாலியா சொல்லுகிற. எந்த மனிதர்கள் தன் சொந்தக்கார சிலரை தரதரம் என்று கயிற்றால் கட்டி உயிர் போகும் வரை இழுத்து சென்றார்களோ அந்த மனிதனிடமே போக வேண்டும் என்று அங்கே சொல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு அங்கே சொல்லுங்களேன். சர்வ வல்லவர் தரக்கூடிய ரட்சிப்பை மீட்பை அவர்கள் அடைவதை அங்கே யோனா விரும்பவில்லை. ஒரு அங்கே சொல்லுங்களேன். ஆமா, தேவனை பற்றி அறிவிக்க அவங்களுக்கு கற்றுத்தர சொல்லி தரதுக்கு நீயே மக்கள் நீ போய் என்னை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யோனாவுக்கு வேண்டியதெல்லாம் நினைவே அழிக்கப்பட வேண்டும். எந்த ஊர் உலகத்துல இருக்கிற எந்த ஊர்வனாலும் அங்க ஆண்டவருடைய அன்புக்கு தகுதியான ஊரு. அந்த நினைவே பட்டணம் மாத்திரம் அதுக்கு அருகதையே இல்லை என்று அவன் சபலம் விட்டுக் கொண்டிருந்தவன். சொல்லுங்களேன். நினைவே என்ற பட்டணமே இல்லாமல் காலியாக வேண்டும். நினைவே பட்டணம் அங்கே கல்லறைக்குள்ளாக மூடப்பட வேண்டும். முழு பட்டணமும் எரிக்கப்பட வேண்டும். நினைவேல இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட உயிரோடு தப்பக்கூடாது என்று நினைத்தவன் இவன். அல்லேலூயா. நினைவே மக்கள் சாக வேண்டும் என்று விரும்பினான். யோனாவுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், இவன் பிரசங்கம் பண்ணினா அந்த மக்கள் ஒருவேளை மனம் திரும்பிட்டால் ஆண்டவர் அவர்களை அழைக்காமல் விட்டு விடுவார். அதனால அவங்க கிட்ட போய் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், அவங்க மனம் திரும்ப விட மாட்டேன், அதனால அவங்க ஊருக்கு பதிலா நான் வேற ஊரை பக்கம் போவேன் என்று தீர்மானம் பண்ணினான். ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கோபப்படுவதிலே தாமதமாகி விடுவார், மன்னிக்கிறதிலே தயவு பண்ணை பொறுத்தவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பொல்லாங்கனும் தன் பொல்லாங்கை விட்டு மனம் திரும்பினார் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து விடுவார். எங்கே நான் பிரசங்கித்து விட்டால் இந்த சமயம் மனம் திரும்பி விட்டால் இவர்கள் அழிக்கப்படாமல் போய்விடுவார்கள். நான் அங்கே போனால் தானே பிரசங்கம் விடுவேன், நான் பிரசங்கித்தால் தானே அவர்கள் கேட்டு மனம் திரும்புவார்கள். அவர்கள் மனம் திரும்பினால் தானே ஆண்டுடைய கோபாக்களுக்கு அங்கே விலகி போவார்கள். நான் போகாமல் விட்டு விட்டால் ஆண்டுடைய கோபாக்களுக்கு உரியவனாக மாறிவிடுவார்கள் என்று அவன் நினைத்தவனாக தான் ரூட்டை வேற வழிக்கு போயிட்டான். ஒரு யார் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நினிவே மக்கள் மன்னிக்கப்பட்டு விடக்கூடும், தேவ கோபாக்கினின் லிஸ்டிலிருந்து தப்பித்து விடுவார்கள் என்பதை நல்லா தெரிந்திருந்தான். கர்த்தர் யோனாவிடம் சொன்னார், நினிவேக்கு போ என்று சொன்னார். ஒரு யார் சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். கர்த்தர் செய்ய சொன்னது எதுவோ அது யோனாவின் திட்டத்துக்கு ஏற்றதா இல்லாததா இருந்தது. சில நேரம் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற காரியம் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு விரோதமா இருக்கும். உனக்கு பிடிக்காத ஆளு வீட்டுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு ஆண்டவர் சொல்லுவார். என்ன ஆண்டவரே, இப்பதான் அவன் என்னை பத்தி ஜாடமாட பேசினா அவ வீட்டுக்கு நான் போறதா? இந்த ஊர்ல எந்த வீட்டுக்கு வேணாலும் நான் போவேன், அந்த வீட்டுக்கு போய் நான் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஒரு அழியா சொன்னே. கர்த்தர் யோனாவை எதிர் திசையை நோக்கி போக சொன்னார். ஒரு அழியா சொன்னாங்க. அவனுடைய விருப்பத்துக்கு எதிராக மாறாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அவனை போகும்படியாக சொன்னார். எவ்வித தடையும் இல்லாமல் திரும்ப வேண்டும். யோனா எதிர் திசையை நோக்கி, யோனா நினிவேயை நோக்கி போகும்படியான கட்டளையை பெற்றவனாக இருந்தான். யோனாவோடு ஆனால் யோனா என்ன செஞ்சான்? தர்ஷீஸ் நோக்கி போக புறப்பட்டவனாக இருந்தான். ஒரு அழியா சொல்லுங்களேன். சொன்னது அழியா சொல்லுங்களேன். தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்க பறந்து ஓடி போக முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். இந்த தடவை யோனாவும் யூதர்களும் தேவன் தமது சித்தத்திலே வைத்திருந்த மொத்த உலகத்தை குறித்து அவருடைய நோக்கத்தை அறியாதவர்களாக இருந்தார்கள். இவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த யூதேயாவை விட்டு போயிட்டோம்னா, இந்த கானானை விட்டு போயிட்டோம்னா ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டே போயிடலாம். ஆண்டவருடைய பிரசனம் இந்த பக்கம் தானே இருக்கு, அவர் இந்த மலையிலே மட்டும் தானே இருக்கிறாரு என்று அவன் நினைத்தவனாக இருந்தான். யூதர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். யெகோவா தேவன் எனக்குரியவர், யெகோவா இந்த எல்லைக்குட்பட்டவர் மாத்திரம்தான் முழு உலக
அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எல்லா இடத்திலையும் ஒரே நேரத்திலும் இருப்பவர் என்பதை மறந்தவர்களாக யூதர்கள் மாத்திரமல்ல யோனாவும் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எங்கும் நிறைந்தவராக இருப்பவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதர்கள் இதை நினைக்கவில்லை. இந்த எல்லையை விட்டு போயிட்டோம்னா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டாரு, ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டாரு, ஆண்டவரால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று எதிர் திசையை நோக்கி போனவனாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் எல்லா உலகத்திலையும் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் இங்க மேல வார்த்தைக்கு பூமியிலும் ஒரே நேரத்தில் தேவனால் இருக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் கல்லறைக்குள் இருக்கும்போது பரலோகத்துக்கு அவரால் செல்லக்கூடிய வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த விஷயம் யூதர்களுக்கு தெரியாமல் இருந்தது. சூடோ அந்த கலாச்சாரத்துல தேவன் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் என்று நம்பினவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் மிக தூரத்தில் இருப்பவர் என்று எண்ணினார்கள். கர்த்தருக்கு பரலோகம் வானம் என்பது சிங்காசனம், பூமி என்பது பாலபடி, எருசலேம் தான் அவர் உட்காரக்கூடிய அரியாசனம் என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வல்லமையானது யூதாவை சுற்றிலும் உள்ள மலைகளிலே மாத்திரம் காணப்படக்கூடியது என்று நம்பினவர்களாக இருந்தார்கள். யூதாவின் மலைகள் இருக்கும் இடங்களை விட்டு நீங்கள் விலகி சென்று விட்டால் போலும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு எளிதாக போய்விட முடியும் என்பதை யூதர்கள் எல்லாரும் நம்பினவர்களாக அவர் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால யாக்கோபு அண்ணனுக்கு பயந்துட்டு அவன் ஊரை விட்டு போகும்போது அவனுக்கு தெரியல அந்த ஊரையும் ஆண்டவர் இருப்பார் நம்மளுக்கு தெரியல. கல்லை தூக்கி போட்டு படுக்கிறான். அங்க தேவ பிரசன்னமானது ஏரியாக அவனுடைய சொப்பனத்திலே காணப்பட்டது. அவன் காலையில் எந்திரிச்சு சொன்னான், இங்கேயும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் தெரியாதவனாக இருந்தேன். என் தேவன் அங்கே என்னுடைய அப்பா இருக்கிற இடத்துல மாத்திரமே அவர் எங்கும் இருக்கக்கூடியவரை இப்ப நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இங்கே அது தேவ பிரசன்னமானது மகிமையான ஏனியாக அவன் இருந்த இடத்துல அந்த இடத்துல பூமியில இறங்கி வந்ததாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற ஒரு அர்த்தத்துல சொல்ல வேணும்னா யாக்கோபு சொன்னா கர்த்தர் இந்த மலையிலுமா இருப்பாரு, அவர் அங்கே எங்க அப்பா கூட இருப்பார் நினைச்சேன், அங்க கானான்ல இருப்பார் நினைச்சேன், இந்த இடத்துக்கு இருப்பார் நான் நினைச்சு கூட பார்க்கிறேன். தேவன் எல்லா இடத்திலும் நீங்க நினைக்கிற இடத்திலும் இருப்பார், நினைக்காத இடத்திலும் அவர் உங்களோட கூட இருக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் தானியேல் என்ன பண்ணா, பாபிலோன் தேசத்துக்கு போகும்போது பலகணிகளை திறந்து இஸ்ரவேலுக்கு நேராக எருசலேமுக்கு நேராக, இவன் ஏன் எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணா அப்படின்னா அவன் தினம் 3 வேளை ஜெபித்தான். வேதம் சொல்லுது அங்கே பலகணிகளை கிழக்கு புறமாக எருசலேமை நோக்கி ஜெபித்தான். எருசலேமிலிருந்து அடித்துட்டு வரும் காற்றானது தனது ஜன்னலுக்குள் நுழைவு என்கிற நம்பிக்கையிலே ஜன்னலை திறந்து அங்கே தானியேல் ஜெபித்தவனாக இருந்தான். இவன் ஜெபிக்கிற ஜெபத்தை இந்த காத்து என்ன செய்யும், அப்படியே அடிச்சுக்கிட்டு போகும்போது இந்த வார்த்தையை எருசலேமில் போய் அங்கே இருக்கிற ஆண்டவர் காதுக்கு கேட்கும் என்கிற நம்பிக்கையில அவன் ஜன்னலை திறந்து வைத்தவனாக ஜெபித்தான். சொல்லுங்களேன். இந்த இடத்துல எழுப்பக்கூடிய என் ஜெபத்தை இந்த காத்து எடுத்துக்கிட்டு யூதாவில போய் சத்தமா அங்க தொழித்து யூதாவில போய் சண்டலையும் என்கிற நம்பிக்கை அவனாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அவனுடைய சத்தத்தை அவன் அந்த சத்தத்தை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேவன் அவன் ஜெபத்துக்கான பதிலை தருவார் என்று நம்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் யூதாவின் மலைகளிலே இருந்தது போல அவர் இங்கேயும் எங்கேயும் நினிவேயிலும் ஒரே இடத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பள்ளமாகிய பாபிலோனிலும் கர்த்தர் இருப்பவர் என்பதை அவர்கள் நம்ம கடினப்பட்டவர்களாக கடினமான ஜனங்களாக இருந்தாங்க. எங்க ஊர்ல தாங்க ஆண்டவர் இருப்பார், இங்கெல்லாம் இல்ல. இங்க இருந்தா ஏன் எங்களை அடிமையை விட்டு விட வேண்டும், அவர் கண்டிப்பாக இங்க இல்லை என்று உறுதியாக அடித்து சொன்னவர்களாக இருந்தார்கள். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் அவனோடு கூட தான் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். அதனாலதான் யோனா நினிவேக்கு போகும்படி அங்கே தேவ கட்டளை பெற்ற மனுஷனா இருந்தாலும் அது அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தாலும் அதற்கு தகுதியான நபராக இருந்தாலும் அவன் போகும்படியாக அவன் தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோனாவிடம் அந்த கட்டளை புரியாதபடி வரவில்லை.
வசனம் 1:2 அவன் எழுந்து மிகப்பெரிய நகரத்துக்கு போய் அவன் கெட்ட செயல்களுக்காக மனம் திரும்பும்படி கூவி அறிவித்திருக்க வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செத்தாலும் சாகிறேன், அங்கே போய் சொன்னதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை புரிந்து கொண்ட தீர்க்கதரிசி போய் சொல்லி அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் தேவன் சொன்னதை புரிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அவன் அப்படி செய்ய மறுத்தவனாக இருந்தான். ஒரு வழியை சொல்லுங்களேன். அவன் சொன்ன தேவ சமூகத்திற்கு அவருடைய அக்கிரமம் தேவனுடைய வந்திருக்கிறது நினிவேவுக்கு என்று தேவன் தெளிவாக கட்டளையிட்டு சொல்லியிருக்கிறார். அவன் புரிந்தவனாக இருந்தான். தேவனுடைய விருப்பம் அங்கே அவருடைய வாக்களை தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக தெரிந்தவனாக இருந்தான். அவன் வாக்கின் மேலே தேவன் தரப்பட்ட தேவ அழைப்பின் நோக்கத்தை நன்றாக புரிந்தவனாக இருந்தான். அவன் செய்ய வேண்டியிருந்த தேவனுடைய அறிவுறுத்தல்களை மிக திட்ட தெளிவாக அவனுக்கு தெரிந்த ஒன்றாக இருந்திருந்த போதிலும் யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். வசனம் 3 வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. நடக்கபடி அந்த சமூகம் என்ன நினைச்சாங்க? யூதா தேசம் நினைச்சான். யூதா தேசத்தை விட்டு போயிட்டா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம போயிடுவோம் நினைச்சு கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி தர்சீசுக்கு போன ஆண்டவர் இருக்க மாட்டாருன்னு நினைச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமத அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமத அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிங்க. யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் விலகும்படி. அங்கே பாவம் அங்கே எவனோ இருந்தாங்க ஜனங்கள். அந்த தர்சீஸ் ஊருக்கு போறவங்களோட சேர்ந்து இவனும் போகும்படியாக தர்சீஸ் கப்பல் மேலே ஏறினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்ல கர்த்தருடைய சமூகத்தில் விலகும்படி, கர்த்தருடைய சமூகத்தில் விலகும்படி தர்சீஸ் கப்பலை நோக்கி ஏறினான். நீங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி எப்படிப்பட்ட கப்பல்கள் மேல் ஏறுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமத அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுவதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யோனா தனது விருப்பத்தை தேவ விருப்பத்திற்காக அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க மறந்து விட்டான். அல்ல கவனிங்க. இங்க கர்த்தருடைய சமூகத்தை விலகுறதுன்னா ஏன் விருப்பம் போலும்பா. கர்த்தர் விரும்பினா என்ன, அவர் விரும்பாட்டி என்ன? தான் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷன் எதையெல்லாம் செய்கிறானோ அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிற மனுஷனாக இருக்கிறான். பக்கத்துல பார்த்து, நீங்க தேவ விருப்பத்தை விட உங்க விருப்பத்தை செஞ்சீங்கன்னா தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின யோனா வேற யாரும் இல்ல, 2025 யோனா நீங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமத அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு அன்னைக்கு பிளைட் இல்ல, இருந்திருந்த பறந்திருப்பான். ஆனா வசனம் என்ன சொல்றது? ஃப்ளீ அப்படின்னா ஃப்ளைட். அவன் பறந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமத அல்லேலூயா சொல்லுங்களேன். யோனாவுடைய சித்தமா தேவனுடைய சித்தமா? பக்கத்துல கேளுங்க. உங்க சித்தமா தேவ சித்தமா? எதுக்கு நீங்க கீழ்ப்படிய போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விலகி ஓடுதல், தன்னை அதற்கு தர மறுத்தல், மறுப்பு சொல்ல ரெஃப்யூஸ், அதுதான் விலகி ஓடுறதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. தேவ சமூகத்தை விட்டு அங்கே விலகுவதனுடைய அர்த்தம் தேவனுடைய சர்வ வல்லமையுடைய சித்தத்துக்கு மேலாக என் சித்தம் என் விருப்பத்தை வைத்து தேவ விருப்பத்திற்கு மறுப்பு கொடுக்கிறது அர்த்தம் அதுவாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோனாவே என்று ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவரே ஆண்டவரே என் ஆண்டவரே யோனா அப்படி கூப்பிடுறார். ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுங்க கேட்கிறேன்னு சொல்றான். தீர்க்கதரிசிக்கு நல்லாவே கேட்குது. நினிவேக்கு போ. எனக்கு புரியல ஆண்டவரே அப்படி கேட்கல. நினிவேக்கா? அவன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லல? நினிவேக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லல. அவன் அப்படியே அமைதியா இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமத அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது புரியாம வராது, நல்லாவே புரிஞ்சு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமத அல்லேலூயா சொல்லுங்களேன். பொய் சொல்லாதன்றது புரியும், புரணி பேசாதன்றது புரியும், கெட்ட வார்த்தை பேசாதன்றது
புரியும். தேவனுக்காக வாரம் என்பது புரியும். ஜெபம் செய்கின்றது புரியும். வேத வசனம் வாசிக்கிறது புரியும். தேவ வார்த்தை கீழ்ப்படிகிறது நல்லா புரியும். அந்த யோனா யார் இல்லை? இந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் நான் தான் யோனாவாக இருக்கிறோம். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். யோனா புரிந்தது போல தேவன் செய்ய சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறது, எனக்கு புரிகிறது. தேவன் சொன்னதை விட்டுவிட்டு அங்கே தன்னுடைய விருப்பத்தை மேலாக வைக்கிறானே, அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற மனிதர்களாக இன்றைக்கும் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். அந்த நினைவே ஆண்டவர் அவனுக்கு சொன்ன இடத்துல இருந்து 550 மைல் தூரமா இஸ்ரவேலுக்கு கிழக்கே இருந்த நகரமாக நினிவே இருந்துச்சு. நினிவேவுக்கு போறதுக்கு இவன் யோப்பான்ற ஒரு ஊருக்கு போறான். அங்க யோப்பாவே யோனா அங்க போனது மாத்திரமல்ல, அங்கே தர்சீசுக்கு போகும்படியாக யோப்பாவுக்கு போகிறான். இந்த யோப்பா பட்டணம் ஒரு சின்ன துறைமுகமாக இருந்தது. தர்சீசு, இந்த தர்சீசு 2500 மைல் தூரம் இஸ்ரவேலுக்கு தூரமா இருந்துச்சு. ஆண்டவர் அவனை போச்சன தூரம் எவ்வளவு? 550 மைல் தூரம். ஆனா இவன் தர்சீசுக்கு போக பிரயாணம் பண்றதுக்கு ஆயத்தப்பட்ட அந்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 2500 மைல் தூரம் இஸ்ரவேலுக்கு. ஒரு அல்லியா சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, தேவசத்தம் 550 மைல் தூரத்துக்கு தான் உங்களுக்கு வருது. ஆனா யோனாவின் விருப்பமும் 2500 மைல் தூரத்துல அவனுக்கு இருந்த போதிலும் அங்க போற கப்பலை பிடிக்கிறதுக்கு தான் சொந்த பணத்தை வச்சு தனக்கு சூனியத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனா மாறிட்டான். ஒரு அல்லியா சொல்லுங்களேன், அல்லியா சொல்லுங்களேன். வேற மாதிரி சொல்லணும்னா யோனா 2500 மைல் தூரம் போவதையே தெரிந்து கொண்டவனாக இருந்தான். தேவ சித்தம் அவனுக்கு 550 மைல் தூரம் பக்கத்திலே அவனுக்கு இருந்த போதிலும், தேவ சித்தம் அவனுக்கு அருகிலே இருந்த போதிலும் அதை அவன் செய்யாமல் தனது சித்தம் எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு போனாலும் பரவாயில்ல, அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தவனாக மாறினான். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். இங்கேதான் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்கிற காரியம் உள்ளடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அல்லியா சொல்லுங்களேன். நம்மில் அநேகர் தேவன் நம்மை போகும்படி சொல்லும் திசையை விட நாம் போகும்படி விரும்புகிற திசையை நோக்கியே செல்லுகிறவர்களாக அநேக நேரங்களில் நாம் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் ரொம்ப தூரமாக செல்ல விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா தேவ திட்டத்தை நாம் விரும்புவதில்லை. தேவ திட்டம் நமக்கு பிடிக்காது. தேவ திட்டம் நமக்கு வருவது அழகா இருக்காது, அது கேட்க நீதியா இருக்காது. இந்த யோனாவுக்கு நினிவேக்கு போனா நினிவேல இருக்கிற டீ காபி எல்லாம் வரவேற்கிறதுக்கு பொக்கே வச்சு நிக்கவா வரான். அவன் வச்சிருக்கிறது என்ன இருக்கு? ஊரே அருவாளை தூக்கி சுத்திட்டு இருக்கிறான். ரத்தம் படிந்த ஊரு, மண்டவாடிகள் நிறைந்த ஊரு. என்னையா ஆண்டவரே என்னை அங்க போய் சொல்றீங்களே, அவனுக்கு பிடிக்கவில்லை தேவ திட்டம். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். ஆனா அங்கே கெட்ட செய்தியும் இருக்குது. நல்லா கவனிங்க. நீங்க எப்போதாவது போகிற திசையை விட்டு திரும்பி போக நினைச்சீங்கன்னா, ஒருவேளை நான் பாதி தூரம் தர்சீசுக்கு போறேன், ஐயோ ஆண்டவருக்கு பிடிச்ச தூரத்துக்கு நான் போகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க திரும்ப வேண்டியது அவசியமானது மட்டுமல்ல, அந்த 2500 மைல் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன 550 மைலும் சேர்த்து 3050 மைல் தூரம் நீங்க போக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நீங்கள் 550 மைல் தூரம் போய் மேலும் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். 2500 550 மைல் தூரம் அதிகமாகவே நீங்கள் பிரயாணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். முதலாவது தேவன் போய் என்று சொன்ன போது அவன் போயிருந்திருப்பானால், அவன் 550 தூரம் அவன் போய் எளிதாக போயிருந்திருக்க கூடும். ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். இந்த புத்தகத்துடைய வரலாறே வேற மாதிரி மாறி இருக்கும். 550 மைல் தூரம் தேவ வழியாக இருக்கிறது. கெட்ட செய்தி அதுதான். திரும்பி வர வேண்டிய தூரம் 3050 மைல் தூரம் உங்கள் வழியாக மாறிவிடுகிறது. ஒரு அல்லியா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படி வசனம் 3ல தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போக ஒரு கப்பலை கண்டு, இதுல ஒரு என்ன போது தெரியுமா?
பிரயாணத்துக்காக டிக்கெட் செலவை அவனே செலுத்துகிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவன் பிரயாணத்துக்கான கூலியை அவனே கொடுக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவன் சொந்த காசை கொடுக்கிறான். தர்ஷீசுக்கு டிக்கெட் வாங்குகிறான். இப்ப அவனே அவனுக்குரிய பிரயாண செலவை செலுத்தி விட்டவனாக இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எப்பெல்லாம் நீங்க தேவ சித்தத்துக்கு எதிராக போறீங்களோ அப்ப உங்க பிரயாணத்துக்கான செலவை நீங்க தான் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. எப்பெல்லாம் தேவன் சொல்லுகிறத நீங்க செய்யறீங்களோ அப்ப உங்க பிரயாணத்துக்கான செலவை என் ஆண்டவரே உங்களுக்கு செலுத்துகிற தேவனாக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விலைக்கரையத்தை நீங்கள் செலுத்தியவர்களாக இருக்கிறீங்க. நீங்க போகிற வழியில நீங்க தான் பில் கட்டணும், நீங்க தான் சிரமப்படணும், நீங்க தான் மீன் வயிற்றுக்குள்ள போய் அங்கே கஷ்டப்படணும், நீங்க தான் அங்க தண்ணிக்குள்ள போக வேண்டும். தேவன் உங்களை பிடித்திருக்கும் வரை தேவன் உங்களுக்கான விலைக்கரையத்தை அவரே செலுத்தி தீர்ந்தவராக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தேவன் வழிநடத்தக்கூடிய எல்லா இடங்களுக்கும் தேவனே அதற்குரிய செலவை தந்த தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் காரியத்துக்கு நீங்கள் எஜமானாக இருக்கும்போது நீங்களே விலைக்கரையத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் காரியத்துக்கு எஜமானாக இருக்கும்போது தேவனே உங்களுக்கான விலைக்கரையத்தை செலுத்தி தீர்த்தவராக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, உங்க வாழ்க்கைக்கு தேவன் மாலுமியாக இருக்கும்போது அவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்க வாழ்க்கைக்கு நீங்க மாலுமியாக இருக்கும்போது நீங்கள் தான் பொறுப்பு விலைக்கரையத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, உங்கள் வழியிலே நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கைக்கான பில்லை நீங்க தான் செலுத்தி தீர்க்க வேண்டும். இயேசு சொல்லுகிற வழியில நீங்க போகும்போது இயேசுவே உங்களுக்கானதை அவர் கொடுக்கிறதை வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுவார், உங்க 25ஆம் வயசுல பாதை செய்ப்பான்னு சொல்லுவார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் போய் அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு வர்றேன் ஆண்டவரே. 25 வயசு போய் 40 வயசுல வருவீங்க. 40 வயசுல வரும்போது இப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ 3050 மைல் தூரம் போகணும், நீ அப்பயே செஞ்சிருந்தா நீ இந்நேரம் நீ மிகப்பெரிய தூரத்தை கடந்து இருக்கலாம். ஆனா இப்போ நீ வயசான பிறகு வந்திருக்கிறியப்பான்னு ஆண்டவர் சொல்லுவார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். ஆமா, இப்போ நான் 3000 தூரம் 3000க்கும் அதிகமான தூரத்தை கடந்து வர வேண்டிய நபராக இருக்கிறோம் நம்ம சொந்த வழியில நாம் போகும்போது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, உங்களை உருவாக்கின அழைத்த தேவனுக்கு தெரியும் உங்களை திரும்ப எப்படி அவர் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை. நீங்க ஒருவேளை உங்க சொந்த வழியில இதுவரை போயிருந்திருக்கலாம். உங்களை எதை வச்சு உங்களை அவர் வழிக்கு கொண்டு வரணுன்றது அவர் நல்லா தெரிந்தவர்கிட்ட தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தேவனுக்கு தெரியும் உங்களை அவர் சும்மா அழைச்சா வரமாட்டீங்க. அதனால ஒரு மீனை உங்க வாழ்க்கையில அவர் வைத்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை அவர் வரைக்கு கொண்டு வருவதற்கென்று உங்களுக்கான ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட பொருள் தான் மீனாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். ஆமா, நம்மள அநேகருக்கு சரீரத்தில் காயத்தை பல உருவங்களை பெற்றிருக்கிறோம். நம்ம சொந்த வழியில போய் ஐயோ அப்பயே ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்திருந்தா நல்லா வந்திருக்கலாம். ஆனா இப்ப பல அடி மிதி இதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆனாலும் தேவன் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவதில் அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தேவன் செய்ய நிர்பந்திக்கும் எல்லா நேரத்திலையும் அவரே தேவையானதை தந்த தேவனாக இருக்கிறார். தேவன் வழிநடத்தலுக்கு தேவனை தருகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். வசனம் 3ல யோனா எழுந்து தர்ஷீசுக்கு போகிற கப்பல் ஏறியது தேவ பிரசனத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து ஓடும்படியாக. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நம்ம கூட தேவ சமூகத்திலிருந்து ஓடும்படியாக ஏறுகிற காரியம் எதுவாக இருக்கிறது? அவன் அன்னைக்கு கப்பல்ல ஏறினான். நம்ம எந்தெந்த காரியத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறோம்? யோனா ஏறியது தர்ஷீஸ் கப்பல். நீ தேவ சமூகத்திலிருந்து ஓடும்படியாக உன்னை அங்கே சுமந்து செல்லும்படியான கப்பலை நீ எளிதாக கண்டுபிடித்தாலும் அதன் பிரயாணமோ எளிதானதாக இருக்காது. அவன் தெரிந்தெடுத்த கப்பல் வேணுமானா டிக்கெட் கொடுத்து ஈஸியா வாங்கி இருக்கலாம். ஆனா அவனுடைய பிரயாணத்தை என் தேவனை நல்லா அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது யோனா இந்த இடத்தை விட கீழான பகுதிக்கு அவன் போகிறான். அவன் இருந்ததுக்கு கீழான பகுதியில யோப்பா இருந்தது. நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தை விட்டு நீங்க விலகி போகும்போது நீங்க நேராக போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை
யோனாவுக்கு கீழாகவே போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர முடியும். யோனா தங்கியிருந்த இடத்தை விட யோப்பாவுக்கு கீழாக அவன் போனான். ஸ்பெயினில் அங்கே தெற்கு விளிம்பிலே இருந்த ஒரு கப்பல் துறைமுகத்தில் ஊர் பேர் தான் இந்த யோப்பா பட்டணம். வசனம் சொல்லுகிறது அவன் கீழாக யோப்பாவுக்கு போனான் என்று அங்கே இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்து பின்பு அவன் வாழ்க்கை கீழாக கீழாக அதிக கீழாகவே போய் கொண்டிருந்தது. ஒரு அல்வியா சொல்லுகிறேன். ஆனா தேவ சுத்தமோ அவன் ஏற்றதான ஒவ்வொரு அடிநடையிலும் பூலோகவியலாகவும் மாம்சத்திலேயும் ஆவிக்குரிய விதமாகவும் கீழாக 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 போகிறவனாக யோனா இருந்தால் அவனை மேலாக 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 ஆண்டவர் தூக்கி எடுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்வியா சொல்லுகிறேன். யோப்பாவுக்கு கீழே போறான். இப்ப அங்க காபாவுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறான். விலை கொடுக்க வந்திருக்கு. அங்க கீழே இருந்து டிக்கெட் கவுண்டருக்கு போகிறான். கீழாக கடற்கரைக்கு கீழாக இருந்த அந்த தண்ணியில இருந்த கடல் கப்பல்ல போய் ஏறுகிறான். அந்த கப்பல்ல போனவன் கீழே அடித்தளத்துக்கு போகிறான். இப்ப அடித்தளத்துக்கு போகிறவன் இங்க கடலுக்குள்ளாக அவனை தூக்கி போட சொல்லுகிறான். கடலுக்குள்ளாக தூக்கி போடப்பட்டவன் இப்ப தண்ணீருக்குள்ளாக அவன் மீன் வயிற்று அடிக்குள்ளாக போகிறான். அந்த மீன் அவனை கடலுக்கும் அடியாக கீழாக தந்தரையிலே போட்டு விட்டதாக இருந்தது. ஒரு அழியா சொல்லுகிறேன். சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில கீழாக கீழாக போன ஆண்டோடைய பிரசனத்தை விட்டு போகும்போது எவ்வளவு கீழான இடம் இருக்கிறதோ அந்த இடம் வரைக்கும் அவன் அடித்து சென்றவனாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடி தாதாரம் வரைக்கும் சென்றுட்டான். அடி மட்டம் வரைக்கும் சென்று விட்டான். அதுக்கு மேல அடி மட்டமே இல்லை. உங்க சுபாவ நடத்தைகளால் நீங்க கீழாக கீழாகி தான் போய்கொண்டிருக்க வேண்டுமா? நீங்கள் செய்கிற காரியத்துல உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்னும் கீழாக போய் கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை, நான் இதற்கு கீழாக போக மாட்டேன், என் ஆண்டவர் சொன்ன வழியிலே நடப்பேன் உங்களை மேலாக அங்கே ஆண்டவர்களை தூக்கும்படியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் முன்னேற முடியாதபடி உங்களை கீழாக நீங்கள் போகும்படி உங்களை இழுத்துக் கொண்டு இருக்கிற காரியங்கள் எதுவாக இருக்கிறது? அடித்தாவார வரை நீங்கள் போக வேண்டுமா? நீங்கள் கீழே போவதிலிருந்து உங்களை தடுப்பதற்கு வேறொரு காரியம் இல்லையா? எது உங்களை கீழே போக முடியாதபடி தடுக்கக்கூடிய காரியம், அதாவது எது உங்களை கீழாகவே போக முடியாத உங்களை முந்தி தள்ளி கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருக்கிறது? யோனா தேவ சமூகத்தை விட்டு போனது அவன் கீழாக போகும்படியாக அவனை வாய்த்திருந்த செயலாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமதாக சொல்லுங்களேன். ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இனிமேல் என் வாழ்க்கையில இந்த அடித்துவாரத்திலிருந்து இதற்கும் கீழாக நான் போக மாட்டேன் என்று ஒரு உறுதி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கீழாக போவதிலிருந்து நீங்கள் மேலாக போவதற்காக திரும்பி போகிறேன் என்று சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மிக அடித்தாவாரத்துக்கே கீழே சென்று விடுகிறோம். கீழாக யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கீழாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கீழான செயல்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். கீழான உணர்வை உடையவர்களாக இருக்கிறோம். கீழான உணர்வை மற்றவர்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கீழாகவே நம்ம அநேகர் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். கீழாக கீழாக போய்விட்ட மக்களாகவே இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். உச்சமதாக சொல்லுகிறேன். யோனா கப்பலின் கீழாக அவன் போவதை இப்போது நான் பார்த்தவனாக இருக்கிறேன். நான் பார்க்கும்போது யோனா போகிறான். யோனா டிக்கெட் வாங்கிட்டு எங்க போறான்? கப்பலுக்கு கீழாக போய் கொண்டிருக்கிறான். என் சிந்தனையில் நான் இப்படித்தான் சிந்திக்கிறேன். என் பேர் பாஸ்டர் யோனா. என்னை அறிந்த ஒரு விசுவாசி எனக்கு எதிராக வர்றாரு. உடனே நான் என்ன பண்றேன்? என் தலையில இருக்கிற தொப்பியை மறைச்சுக்கிட்டு இவன் என்னை பார்த்துக்கூடாது அப்படியே கிராஸ் பண்ணி உள்ள போறேன். எங்க போறேன்? அடித்தளத்துக்கு போகிறேன். ஒரு அல்லேலூயா சொன்னேன். அப்போ ஒருத்தர் பார்க்கிறாரு. ஐயா பாஸ்டரியா, இந்த கீழான இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இந்த கீழான கப்பல்ல உங்களுக்கு என்ன வேலை? ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் சிந்தனை நான் தான் அந்த யோனா என்று நான் நினைத்து பார்க்கும்போது என் முகத்தை நான் மறைக்கும்படியாக என் முகவரைக்கும் இழுத்த ஒரு நபராக மாறிவிடுகிறேன். யாருக்கும் தெரியாம இந்த யோனா என்ன செய்கிறேன்? கீழாக அடித்தளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். அந்த விசுவாசி போன பிறகு காலர் தூக்கிக்கிட்டு நான் டிக்கெட் வாங்கிட்டேன், இந்த கப்பலுக்கு கூடியவன் என்று நான் இந்த கப்பல்ல நானும் ஒரு பிரச்சனை எனக்கு யாருமே தெரியாது என்று அங்கே கீழாக நடந்து நான் எங்கே போகிறேன்? அந்த கப்பலுடைய கீழ் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூளைக்கு போகிறேன். மூளையில இருட்டறைக்கு போகிறேன் என்பதாக போய்கொண்டு அங்கே போய் நான் அங்கே உறங்க ஆரம்பித்து விடுகிறேன்.
கப்பல் எங்கே போய் நிற்க போகிறது? தர்சீசில் நிற்கும் என்று என் எண்ணத்தில் எண்ணினவனாக, என் டிக்கெட்டை வாங்கினால் என் பிரயாணம் இனிதாக இருக்கும் என்று தேவ சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடுகிறேன் என்று நான் உறங்குகிற அந்த நேரத்தில் தானே என் தேவன் செயலை செய்து கொண்டிருந்த வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். ஒரு அல்லியா சொல்லுங்களே, உச்சமதா அல்லியா சொல்லுங்களே. எல்லாரும் கப்பல் புறப்பட போகிறது, எல்லாரும் ஏறுங்கள் என்று மாலுமி சொன்ன போனே விசில் அடிக்கிறது என்று சத்தம் கேட்கிறது. கடைசியா இப்பதான் கடைசியா ஆண்டவர்கிட்ட தப்பிச்சுட்டேன்டா, ஆண்டோட சமூகத்தை விட்டு நான் ஓடிட்டேன், அந்த நினைவுக்கு போய் என் கழுத்தடைப்படாது, நினைவே மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள், நான் தேவ பிரசனத்தில் ஓடிவிட்டு இந்த நினைவே மக்களிடமிருந்து நான் தப்பித்து விட்டேன் என்று சொல்லி அங்கே படுத்து உறங்குகிற அந்த நேரத்தில் தானே தப்பிச்சுட்டேன், இந்த யெகோவா தேவனை விட்டுட்டு நான் தப்பிச்சுட்டேன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் எனக்கான ஒரு HBI வைத்திருக்கிறார். ஒரு அல்லியா. இந்திய தேசத்தில் CBI இருக்கிறது, ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறதுக்கு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அமெரிக்காவில் FBI இருக்கிறது, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். HBI என்னன்னு கேட்குறீங்களா? அதான் ஹெவன்லி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பரலோகத்தின் அந்த இன்வெஸ்டிகேஷன், பரலோகத்தின் புலனாய்வுத்துறை ஒன்று இருக்கிறது. அந்த புலனாய்வுத்துறை என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எந்த மூளைக்குள் இருக்கிறேன் என்று பரலோகத்தின் கண்கள் என்னை கண்டதாக இருக்கிறது. ஒரு அல்லியா சொல்லுங்களே. அல்லேலூயா. உச்சமதா அல்லியா சொல்லுங்களே. இந்தியாவுடைய FBI நித்யானந்தா எங்க இருக்கிறார் என்றே தெரியாது. அவர் சொல்லுகிறார், எனக்கென்று ஒரு நாடே இருக்கிறது என்று. இந்த இந்திய அரசாங்கக்கூடிய புலனாய்வுத்துறையால், உலகத்தின் புலனாய்வுத்துறையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு அல்லியா சொல்லுங்களே. கர்த்தர் தமது 4 தூதர்களை அனுப்பி சொல்றாரு, 4 பக்கமும் ஒரே மாதிரி காத்த எழுப்புங்க தூதர்களே, உங்க ரெக்கையை அடிங்க, இப்ப 4 பக்கம் இருந்து வேகமா காற்றை இரும்ப செய்யுங்க, இந்த கப்பலுக்கு ஒரு புயலை ஏற்படுத்துங்க என்று தேவன் கட்டளையிட்டு சொல்லுகிறார். ஒரு அல்லியா சொல்லுங்களே. தூதகை போனாங்க, ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்க. அமைதியாய் இதமாய் அடித்துக் கொண்டிருந்த காற்று, இதமான காற்று புயல் காற்றாக மாறுச்சு. இந்த கப்பல் சுத்த ஆரம்பித்தது, தான் இருந்த திசையிலேயே வட்டம் போட ஆரம்பித்தது. அந்த மாலுமி நினைத்தான், இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லி அவனும் அவங்க எல்லா புயல்களுக்கும் செய்கிற எல்லா செயல்களையும் செய்து பார்த்தான். தண்டு வலிக்கிறது வேகமா வலிக்க என்று சொல்லி கீழே அடிமைகளுக்கு கட்டளையிட்டான். அவங்க எவ்வளவு தூரம் அதிகமா வலிக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அங்கு புயல் சுழட்டி சுழட்டி வேகமாக சுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்ப கப்பல் இருக்கிற விலையை உயர்ந்த பொருட்கள் போட்டா அது ஒரு சரக்கு கப்பல். அந்த சரக்கு கப்பல் எதுல அங்க இருக்கக்கூடிய தர்சீசுக்கு மக்களுக்கு மருந்து மாத்திரைகளை ஏற்றிட்டு போச்சு, அங்க ஆயுசு பருப்புகளை ஏற்றிட்டு போச்சு, கோதுமை ஏற்றிட்டு போச்சு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய உணவு உடைகளை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த கப்பல்ல அந்த மாலுமி சொன்னா, இப்ப சரக்கு போனாலும் பரவாயில்ல, அங்க மருந்து போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, நம்ம உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு அல்லியா சொல்லுங்களே. எவ்வளவு தூரம் கப்பலை லகுவாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் லகுவாக்கலாம். ஆனாலும் இந்த புயல் என்ன செய்யுது? சுழட்டி சுழட்டி அடிக்குது. மாலுமி தெரிந்து கொண்டான், இந்த புயல் சாதாரண புயல் அல்ல, எப்படி நான் பார்த்திராத வழக்கத்துக்கு மாறான புயல். இந்த புயல் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆவிக்குரிய வல்லமை இந்த புயலுக்கும் இந்த ஆவிக்குரிய வல்லமைக்கும் அங்கே சம்பந்தம் இருக்கிறது. அதனால அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை கூப்பிட்டான். யார் யார் என்னென்ன கடவுளை கூப்பிடுங்களோ கூப்பிடுங்கள் என்று சொல்ல சொன்னான். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். உச்சமதா சொல்லுங்களேன். யோனா என்பவன் ஏதோ கிமு 8ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியானவன் அல்ல. யோனாவும் என்பவன் யாரெல்லாம் இன்று தேவன் சொன்ன வழியை விட்டுவிட்டு தங்கள் சொந்த வழியை செல்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இன்றைய யோனாக்களாக இருக்கிறார்கள். சில நேரம் யோனா ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, சில நேரம் யோனா என்பவர் பின்னாகவும் இருக்கிறார். ஒரு அல்லியா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு யோனா தன்னுடைய உருவங்களை மாற்றின மனிதனாக இருக்கிறான். யோனா இன்றும் மனிதர்களிலே பல உருவங்களிலே விசுவாசி என்ற போர்வையிலே, போதகன் என்ற போர்வையிலே,
கிறிஸ்தவன் என்கிற போர்விலே நடமாடிக்கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். யோனா என்பவன் தர்சீசுக்கு போகிறவன் மட்டுமல்ல, 1825 நூற்றாண்டுக்கு பிறகு புதிய உருவத்தை தனக்கென்று எடுத்துக் கொண்டவனாக இருக்கிறான். ஒரு ஆள் சொல்லுகிறேன், நான் யோனாவை தான் பயணம் செய்த கப்பலை அவன் மாற்றிக் கொண்டிருக்கிறான். ஷிப்பை மாற்றிவிட்டான். என்ன ஷிப் அது? அது தர்சீசுக்கு போகிற ஷிப். ஒரு ஆள் சொல்லுகிறேன். ஆனா இப்ப இன்றைய கால யோனா சர்ச்சில் மெம்பர்ஷிப் என்கிற கப்பலிலே அவன் விசுவாசியாக அவன் பயணிக்கிற ஒரு யோனாவாக இருக்கிறான். ஒரு ஆள் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தன்னை பயணம் செய்ய ஒப்பு கொடுத்த ஒரு கிறிஸ்தவனாக அவன் இருக்கிறான். அந்த ஷிப் எங்க போகாது? எங்க போகாது? நினிவேக்கு போகாது. எங்க போகிறது? அது அங்கே தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிறது. பல உருவங்களிலே இந்த யோனா சபை என்னும் கப்பலிலே அவன் மெம்பர்ஷிப்பிலே பயணிக்கிற செயல்படுகிறவனாக இருக்கிறான். சில நேரத்தில் யோனா யார் என்று உங்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியாதபடி சபைகளில் இருப்பான். சில நேரத்தில் யோனா என்பவன் முதலாக வந்து பாட்டு பாடினவன் நபராக இருக்கிறான். சில நேரத்தில் யோனா என்பவன் முதலாக வந்து வசனம் சொல்லுகிறவனாக இருக்கிறான். சில நேரம் யோனா என்பவன் அங்கே ட்ரம்ஸ் அடிக்கிறவனாக இருக்கிறான். சில நேரம் யோனா என்பவன் முதலாவது வந்து காணிக்கை போட்டவனாக இருக்கலாம். சில நேரம் யோனா என்பவன் வேத வசனத்தை எடுத்து பிரசங்கிக்க போறவனாக இருக்கலாம். யோனா பல உருவங்களிலே இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே அவன் உலாவுகிறவனாக இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இருட்டறைக்கு எவரும் தெரியாத, கண்டுபிடிக்க முடியாதபடி நல்ல விசுவாசி, நல்ல ஜெபிப்பவன் போல, நல்ல ஊழியம் செய்வன் போல இருப்பான் கடைசி இந்த நாளில் யோனா. காரணம், அவன் யோனாவாக உருமாற்றம் பெற்றவனாக இருக்கிறான். ஏமாற்றும்படி, பாசாங்கு செய்யும்படி நடிக்கிற ஒருவனாக இருப்பான் யோவான். ஒரு அல்லையா சொல்லுகிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் யோனா முதல் ஜெபத்தை இங்க வந்து ஏறெடுத்த மனிதனாக கூட இருக்கலாம். ஒரு அல்லையா சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதல் ஜெபத்திலே யோனாவை பற்றி ஜெபித்த ஒருவனாக கூட இருக்கலாம். யோனாவை பற்றி முதல் பாட்டை பாடின ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். ஒரு அல்லையா சொல்லுகிறேன். அல்லேலூயா. யோனாவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். காரணம், யோனா என்பவன் தனது உருவத்தை மாற்றிக்கொண்ட ஒருவனாக இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுகிறேன். ஏதோ ஒரு கப்பலிலே அடியிலே போய் தூங்கிக் கொண்டிருப்பவனாக இருக்கிறான். எல்லா நேரமும் யோனா என்பவன் ஆணாகத்தான் இருக்கிறது என்பதில் பெண்ணாகவும் இருக்கிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் யோனா என்பவன் கதாநாயகன் மாதிரி ஸ்டைலாக இருப்பான். ஒரு அல்லையா சொல்லுகிறேன். படித்த அறிவாளி போல இருக்கணும். சில நேரத்தில் உதவி செய்கிறவன் போல இருப்பான். யோனாவை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அவளுக்கு ஈஸியா. ஒரு சமதாலியா சொல்லுகிறேன். இரவிலும் பலபரப்பாக சொல்லிக்கக்கூடிய ஆடம்பர ஆடைகளை அணிந்தவனாக இருப்பான் யோனா. சில நேரத்தில் லிப்டிக்லாம் போட்டு அப்படியே சூப்பரா சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு கமலமன்று இருப்பான். சில நேரத்தில் யோனா. ஒரு ஆளியா சொல்லுங்களேன். சில நேரத்தில் யோனா அழகாக பிரசங்கம் பண்ணுவான். சில நேரத்தில் யோனா அழகாக ஜெபம் பண்ணுவான். நல்ல நல்ல வார்த்தையா போட்டு அப்பா என்ன ஜெபம். சில நேரத்தில் அந்த யோனா பாடுற பாட்டுல இருக்கே அழகு. சில நேரத்தில் யோனா போடுற மியூசிக் இருக்கிற மியூசிக். சில நேரத்தில் யோனா அவன் தீர்க்கதரிசி. அவன் யோனா அவ்வளவு வல்லமையுள்ளவன் என்பது போல வெளியே தெரியும். ஒரு அழியா சொல்லுகிறேன். அல்லேலூயா. யோனா என்பவன் ஒரு கப்பலிலே இருந்து வெளியேறி வந்ததும் மற்றொரு கப்பலுக்கு போனதும் அங்கே அந்த கப்பலுடைய சுபாவத்தை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சர்ச் என்கிற கப்பல்ல இருக்க வரைக்கும் அவன் நல்லா பாட்டு பிடிப்பான், ஜெபம். ஆனா வீடு என்கிற கப்பலுக்கு போன உடனே, உண்மையான வாழ்க்கை என்கிற கப்பலுக்கு போன உடனே அவனுடைய சுயரூபம் அப்பொழுது வேற மாதிரி இருக்கும். ரெய்னார்ட் போங்கே என்கிற மிகப்பெரிய ஊழியக்காரர் இப்படித்தான் சொல்வார். சப்மரைன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார். நீர்மூழ்கி கப்பல் விசுவாசி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து நல்லா ஜெபம் பண்ணி பாட்டு பாடும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என்ன பண்ணிடும்? அந்த கப்பல் தண்ணிக்குள்ள போயிடும். திங்கட்கிழமை எங்க இருக்கிறனே தெரியாது. உலகத்துக்குள்ள போனவனே, உலக வேலையில போனவனே, கிறிஸ்தவா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே. கிறிஸ்தவன் வந்தா கூட
யாரோ எவ்வளோ மாதிரி பேசுவான். ஆனா சனிக்கிழமை வந்தவனை அப்படியே தண்ணியிலிருந்து மேல வந்தவனே அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்பப்ப முங்கி போற மாதிரி சனிக்கிழமை ஆனா என்ன பண்ணிடும், நைட்டு கப்பு மேல வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என்ன செஞ்சிடும், கீழே கப்ப உள்ள போயிடும். ஒரு ஐயா சொல்லுங்க, சர்ச்சுக்குள் இருக்கும் யோனா வெளியே வேற யோனாவாக இருந்தான். என் வழி தனி வழி என்று இருந்தான். ஏன் ரூட் வேற ரூட். இப்ப ஆண்டவர் சொன்ன ரூட் அல்ல, ஏன் ரூட் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ரூட்டை எடுத்துக்கொண்டவனாக இருந்தான். சிலருக்கு சிலருடைய வாழ்க்கையிலே யோனாக்கு கணவனாக இருப்பான், மனைவியாக இருப்பான். சிலருக்கு யோனா பிள்ளையாக இருப்பான். சிலருக்கு யோனா போதகனாக கூட இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட உருவத்திலும் யோனா இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு அங்கேயா சொல்லுங்க. ஆமா, நீங்க யோனா அவன் தன்னை மாத்திரம் புயலுக்குள் வைக்கவில்லை. தன்னோட பிரயாணம் பண்ண அப்பாவி ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஊருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க, ட்ரெஸ் வாங்கிட்டு போனாங்க, அவங்களுக்கு ஆதாரம் வாங்கிட்டு போனாங்க, அவங்களுக்கு மருந்துகளை வாங்கிட்டு போனாங்க. இவன் செஞ்ச தப்புக்காக அவங்க சாப்பாடு போச்சு, அவங்க எல்லாமே போச்சு. ஆனா இவனுக்கு நல்லா தெரியும் இவன் வெறும் அது மைனர் ஜாலி மணிப்பஸ் காலையில அவனா ஜாலியா போய் ஐயா நீட்டா எங்க போயிட்டாரு, கீழே போய் படுத்துட்டா, இருட்டுக்குள்ள போய் படுத்துட்டா. இந்த பூனை கண்ண முன்னா பூலோகமே இருட்டுச்சுன்ன மாதிரி அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கலாம். ஒரு ஐயா சொல்லுறேன். சில யோனாக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி புயலை கிளப்பி விட்டு உட்காந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில யோனாக்கள் சபையில் ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே இப்படி ஒண்ணு இருக்கும், தெரியலையே எனக்கு, இது மாதிரி எனக்கு தெரியாது. சொல்லுகிறேன், பிரச்சனைக்கு காரணமே நீதான். தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு. அதான் யோனா பாசாங்கு பண்ணுகிறவன், நடிக்கிறவனாக இருக்கிறான். ஒரு அழியா சொல்லுங்களேன். புயல வந்துச்சு, உனக்கு புயலே தெரியல. என்ன சொல்ல போனா அழகா ஐயா தூக்கிட்டு இருக்கிறாரு. கப்பல் என்ன பண்ணுது, இந்த பக்கம் சாயுது, இந்த பக்கம் சாயுது, அங்க தண்ணி உள்ள வருது, தண்டு வலிக்கிறவன் முடியல. ஆனா இவனுக்கு நல்லா இனிமையா இருந்துச்சு. அப்படியே அம்மா போட்டு தொட்டில் ஆட்டுறது மாதிரி அவனுக்கு நல்லா இன்பமா அவர் தூக்கிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு ஐயோ கடவுளே கடவுளே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு ஐயா அப்படியே நல்லா தூங்குறார். யோனா தன் ஆதாயத்துக்கான மற்றவர்களை பயன்படுத்துகிறவன். யோனா என்பவன் உங்க வாக்குக்குள்ளாகவும் நுழைந்து விட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். நீங்கள் இருக்கும் எந்த இடத்துக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய ஒருவனாக யோனா இருக்கிறான். ஒரு ஐயா சொல்லுங்களேன். யோனா கப்பல்ல ஏறினதுமே என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று அவன் அமைதியா இருந்தவன். கப்பல் போனாலும் சரி, உடஞ்சாலும் சரி, நான் செத்தாலும் சரி பரவாயில்ல, நான் எங்க போக மாட்டேன், நினைவேக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஒரு அழியா சொல்லுங்க, உச்சமத அழியா சொல்லுங்க. கட்டளை என்ன ஆண்டவர் இவனுக்கு கொடுத்திருந்தாரு, போய் என்ன செய்ய, நினைவேக்கு பிரசங்கிப்பான்னு சொன்னாரு. அதுதான் அவனுக்கு கொடுத்திருந்த ஆண்டவருடைய பிரதான கட்டளை. ஆனா இவன் என்ன பண்ணா, நல்லா ஜெபம் பண்ணான். விசுவாசி வீட்டுல நல்லா ஜெபம் பண்ணி காசு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் என்ன பண்றாரு, ஊழியத்துக்கு கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு, டிக்கெட் வாங்கி எங்க போறதுக்கு, தான் இஷ்டத்துக்கு எங்க போறாரு, தர்சீசுக்கு வாங்குறதுக்கு. ஐயா ஜெபம் பாட்டு பயங்கரமா பாடிக்கிட்டே போறாரு. ஒரு ஐயா சொல்லுங்க. நீவேக்கு போய் பிரசங்கம் பண்றானா, அவங்க போறான். அந்த கட்டளை அறிந்திருந்தும் அது வேணாம், எனக்குன்னு ஒரு சிலர் இருக்காரு அப்படின்னு போனான். மறுப்பு சொல்லக்கூடிய யாருக்கு புரியலன்னு தெரியல, அவன் தெரியும், ஆனாலும் போனான். ஒரு அழகியா சொல்லல. தேவன் சொன்னதை மறுத்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா, நாசம் மோசம் பெரிய கொந்தளிப்பு கடலிலே வந்தது. ஒரு அழகியா சொல்லல. நல்லா போயிட்டு இருந்த கப்பல் பாய்க்குள்ள போச்சு. ஆனா இப்ப நாசம் மோசம் கடல்ல கொந்தளிப்பு, பயங்கரமான காற்று, புயல் வர்றதுக்கு காரணமே இவன் தான். ஒரு அழகியா சொல்லுங்களேன். ஆமா, வானத்துல இடி இடிக்குது, கார் மேகம் பயங்கரமா சத்துது, சத்தம் கேட்குது, ரதம் ஓடுற மாதிரி மடமடா சவுண்ட் கேட்குது, மின்னல் வெட்டுகிறது, அங்கே காற்று சுழற்றுகிறது, பயங்கரமா இருக்கு. கப்பல் ஓட்டுறேன், என்னடா இந்த மாதிரி புயலை நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையா, இந்த புயலுக்கு என் கப்பல் தப்பிக்க வாய்ப்பே இல்லை, இனிமேல் தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவன் என் கடவுளை கூப்பிடுன்னு சொல்றான். எல்லாருக்கும் விசில் அடிக்கிறான். அந்த கேப்டன் எல்லாரும் வாங்க, பெரிய பெரிய கம்பெனில
வந்துச்சுன்னா, ஏதாவது நிலநடுக்கம் வந்துச்சுன்னா ஒரு பொதுவான இடத்துக்கு வர சொல்லுவாங்க. சேஃப் ஜோன், அந்த ஜோனுக்கு வர சொல்றான். எல்லாரும் வாங்க, வந்துட்டு எல்லாரும் அவன் கடவுளை என்ன செய்ய கூப்பிடுங்கன்னு சொல்றான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, இவன் செஞ்ச தப்புக்கு அப்பாவி மக்கள் புயலின் மத்தியிலே சிக்கினவர்களாக இருந்தார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். முதலாவது கப்பல் மாணவனை தாண்டிய முதல் முயற்சியை எடுத்தவனாக இருந்தான். எல்லாருக்கும் தேவையான எல்லா பொருட்களையும் விட்டு விட்டார்கள். இப்போ யோனா மட்டும் என்ன பண்றான்? அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தையும் டயானாவை கும்பிட்டவன் டயானா தேவதையை கூப்பிட்டான். ஜூபிட்டர் கடவுளை கும்பிட்டவன் ஜூபிட்டர் கடவுளை கூப்பிட்டான். யாராரு என்னென்ன கடவுளை கும்பிட்டானோ அவன் கடவுளை கூப்பிடுவான். தயவு செய்து இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கணுமா? நம்ம கடவுளா நமக்கு உதவி செய்யணும். யார் சொல்றா? மாலுமி சொல்றான். கப்பல் ஓட்டவன் சொல்றான். தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப எல்லாரும் கூப்பிட்டு அவன் என்ன பண்றான்? என்ன செய்யறான்? ஒரு இடத்துல கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அங்கிட்டு வேகமா ஒரு வேலைக்காரன் ஓடி வர்றான். வேலைக்காரன் ஓடி வந்து, ஐயா சார், கேப்டன் சார், கேப்டன் சார், மாலுமி ஐயா, அங்க ஒருத்தர் நான் பார்ப்பேன், அங்க ஒருத்தர் இருக்கான், அங்க கீழே ஆழ்ந்த அவன் வந்து துவக்கிக்கிட்டு நான் போராட்ட விட்டுட்டு. உடனே இந்த மாலுமி கீழே போய் அவனை பார்க்கிறான். தட்டி எழுப்புகிறான். நீ யாருப்பா? நீ எந்த ஊருப்பான்னு கேட்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்ச முதல் இல்லையா சொல்லுங்களேன். யோனாவினால் இந்த சரக்கு கப்பல் பாதிக்கப்பட்டிருந்தது. யோனா அந்த சரக்கு கப்பலுக்குள் இருந்தான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இந்த புயல் மற்ற எல்லா புயலை விட மோசமானதாக இருந்தது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஒருத்தன் ஜூஸ்ங்கிற கடவுளை கூப்பிட்டான், டயானாவை கூப்பிட்டான், ஒருத்தன் பாதாள கூப்பிட்டான், கடல் தேவதை அழைத்து பார்த்தான், அஸ்ரானிடம் ஜெபித்தான். அஸ்ரான் கடல் கடல் மேல் இருக்கக்கூடிய கடவுளை அவர்கள் கூப்பிட்டு பார்த்தார். அவங்க எல்லாரையும் முழங்கால் என்று அவரவர் தங்கள் கடவுளை கூப்பிடும்படியாக அந்த மாணவி சொன்னார். இப்போ பின்புறமாக மூளையிலே இன்னமும் ஒருவன் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அந்த மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் போதும் இன்னமும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்களா? நீங்கள் தான் அந்த தூங்குகிற யோனாவாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதான சொல்லுங்களேன். எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும், நம்முடைய விலையுறந்த எல்லாத்தையும் இழந்த அந்த சூழ்நிலையிலும் இங்கே ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். எனக்கு என்ன வந்தா வராட்டி என்ன? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவன் எழும்ப வேண்டிய ஒரு யோனாவாக இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதான் இல்லையா சொல்லுங்களேன். சில யோனாக்கள் நல்லா ஆடி பாடி தேவனை ஆராதிச்சு ட்ரெஸ் எல்லாம் நல்லா ஆடுற வரைக்கும், நல்லா அப்படியே வேர்த்து விழுகிற வரைக்கும் நல்லா ஆராதிச்சுட்டு வீட்டுல போய் நல்லா உறங்குகிற யோனாக்களாகவே இருக்கிறார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமா சபையே, நீங்களும் நானும் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டிய யோனாக்களாக இருக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இப்ப வசனம் 7 வாசிங்க. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு வந்தது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சீட்டு போட்டார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதா அல்லையா சொல்லுங்களேன். இப்ப யோனாவுடைய பேருக்கு வருது. அங்க யோனா இல்ல. யோனான்றவன் இல்ல, அவன் எங்க இருக்கான்? தூங்கிட்டு இருக்கிறான். இப்ப ஒரு பாவி வந்து பரிசுத்தவான்கள் வந்து அங்கே விலக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது தேவ சித்தத்தை செய்வதற்காக. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு ஒரு தேவ ஊழியக்காரன் சொல்றதை விட ஒரு பாவி வந்து உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தேவன் இவன்கிட்ட தான் பேசுறாரு. இவன் யார்? பெரிய தீர்க்கதரிசி. இவன்கிட்ட பேச கீழ்ப்படியாததுனால ஒரு தேவனையே அறியாத மாலுமி கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. நீ யாருன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் ஒரு பரிசுத்தவான். நான் யாரு? பரிசுத்தவான். என் பேரு யோனா. நான் தேவ சமூகத்தை விட்டு போகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படியாக போகிறேன். இந்த புயலுக்கு காரணம் நான் தான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதான் அல்லையா சொல்லுங்களேன். யோனா தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாங்க அறிந்திருந்தும் செய்ய வேண்டிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவன். இருந்தாலும் இந்த இடத்துல மாலுமி கத்தரை அறியாதவன் அவனுக்கு சொல்றான், நீ என்ன அப்படின்னு கேட்கிறான். நான் ஒரு தீர்க்கதரிசி ஐயா. தவறான கப்பலிலே தவறான திசையை நோக்கி பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்ப அவன் சொன்னான், இந்த புயல் நிக்கணும்னா இந்த புயல் வந்தது காரணம் நான் தான். கூலா சொல்றான்,
இந்த புயலுக்கு காரணம் நான் தான். என்னை தூக்கி எங்க போட்டிருக்க? கப்பல்ல தூக்கி கடல்ல தூக்கி போட்டிருக்க. இந்த புயல் என்ன செஞ்சிடும்? நின்று விடும். ஒரு அல்லையா சொல்லுங்க. நிறைய இருக்கு, உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. நீங்களாம் உலகத்துக்கே போயிட்டீங்க யோனா மாதிரி. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதாலியா சொல்லுங்களேன். நீங்க கீழே இருந்து இறங்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இப்ப ஒரு தூக்கிக்கிட்டு இருக்கிற யோனாவை தூக்கி எங்க போடணும்? கடல்ல தூக்கி வீசி எறிங்க. அவன் சொல்றான், என்னை தூக்கி இந்த கடல்ல வீசி அடிச்சா போதும், இந்த புயல் நின்று விடும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் யோனாக்களை எப்ப உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கி எறிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையின் புயலை என் ஆண்டவரால் நிறுத்த முடியும். ஐயா, ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில் கடல் புயல் அங்கே நிற்க வேண்டுமானால் நீங்கள் அந்த யோனாவை தூக்கி எறிய வேண்டிய நபராக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதாலியே சொல்லுங்களேன். தேவ கிருபை பாதுகாக்காத இடத்துக்கு நேராக தேவ சுத்தம் ஒருபோது உங்களை வழி நடத்தாதாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நினிவேவுக்கு போய் கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் தர்சீசுக்கு நேராக போய் கொண்டிருக்கிற நபராக இருக்கிறீர்களா? தேவ சித்தம் செயல்படுத்துகிறதான காரியங்களை நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலை இருக்கிறதா? நீங்கள் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேளை உங்களை பார்த்து இந்த கேள்வியை தான் ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தேவனிடமிருந்து ஓடுவது என்பது உங்களிடமிருந்தே நீங்கள் ஓடுவது போன்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தேவனிடமிருந்து நீங்கள் ஓட முடியாத ஒரு செயலைத்தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற மக்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எப்படி அவர் வெளியே கொண்டு வரணும்னு ஒரு மீன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு பெரிய மீன், திமிங்கலம் சொல்லல, மீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் சொல்றான், இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மிகப்பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை விழுங்கும்படி செய்தார். கர்த்தர் அப்படி செய்தது எதற்கு தெரியுமா? அங்கே பலவிதமான பிரச்சனைகள் வந்தது, எதிரிகள் வந்தார்கள். ஆனாலும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆனாலும் கடலுக்குள்ளாக நீங்கள் போகவில்லை. உங்களுக்காக ஒரு மீனை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க தேவனானவர் இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சங்கீதத்தில் நீர் எனக்கு ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். எப்படி ஆயத்தப்படுத்தி? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவனாக இருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னமும் நீங்கள் யோனாவை உங்கள் கப்பலை யாராவது வைத்துக் கொண்டு இருப்பவராக இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில் அந்த யோனா இருந்தா புயல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இன்னும் உங்களில் எவராவது யோனாவை உங்கள் கப்பலுக்குள்ளாகவே வைத்தவராக இருக்கிறீர்களா? சில நேரம் யோனா என்பவன் நல்லது இல்லாத கெட்ட மனிதனாக இருக்கிறான். கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கிறான் யோனா. சில நேரங்களிலே யோனா என்பவன் தேவனுடைய விருப்பத்துக்கு என் விருப்பமாக இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவனை உங்க கப்பலை விட்டு நீங்கள் வெளியே தூக்கி எறிய வேண்டிய நபர் நீங்களாகத்தான் இருக்கிறீங்க. நான் போய் உங்க யோனாவை தூக்கி எறிய முடியாது. நீங்க தான் எறிய வேண்டிய நபராக இருக்கிறீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். புயல் அடங்கும் முன்பதாகவே யோனாவை தூக்கி எறிய வேண்டிய நபராக நான் இருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். தேவன் உங்கள் வாழ்க்கையை உங்கள் புயலை நிறுத்துவதற்கு முன்பதாக நீங்கள் உங்கள் யோனாவை உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கி எறிய வேண்டிய நபராக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். யோனா மீன் வயிற்றிலே 3 நாள் இரவு பகலாக அவன் இருந்தான். இது இயேசுவுக்கு அடையாளமானவனாக அங்கே யோனா மாறுகிறான். இயேசு சொல்றாரு, நான் யோனா மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்தது போல நானும் 3 நாள் இந்த பூமியின் வயிற்றுக்குள்ளாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். 3 என்பது வித்தியாசமான நபர் நண்பரா எண்களாக இருக்கிறது. 3 விதமான நேரங்களாக இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வருகளாக இருக்கிறது. ஆண்டவர் திரியேக தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3ஆன தேவன், ஒன்றான தேவனாக இருக்கிறார். அங்கே தேவனாகிய கர்த்தர் 3 விதத்திலே இருக்கிறார். அதாவது அவர் அனைத்தையும் செய்பவர், அனைத்தையும் அறிந்தவர், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசத்திலே 3 விதங்கள் இருக்கிறது. வரங்களிலே 3 விதங்கள் இருக்கிறது. இந்த விசுவாச நம்பிக்கை அன்பாக இருக்கிறது. ஏசாயா தேவாலயத்துக்குள்ளாக போடுவது 3 முறை பரிசுத்த 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 என்கிற சத்தத்தை அவன் கேட்டவனாக இருந்தான். இயேசு தனது ஊழியத்தை 3 விடக்காலங்கள் செய்தவராக இருந்தார். இயேசு சிலுவையிலே 3 மணி நேரம் தொங்கியவராக இருந்தார். இவர்
அடிக்கப்பட்டதாக இருந்தது. ஒரு அருமையா சொல்லுங்க, இயேசுவை அவர்கள் கல்லறைக்குள்ளாக போட்டு 3 நாட்கள் மூடி வைத்திருந்தார்கள். மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்தது போல அவர்கள் இருவரும் 3 நாட்கள் இருந்தவர்களாக இருந்தார்கள். யோனாவும் இயேசுவும் 3 நாட்களே அங்கே மறைந்து இருந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு அருமையா சொல்லுங்களேன், 3 நாள் கழித்து ஞாயிறு அன்று இயேசு கல்லறையிலே தூசிலிருந்து உதறிவிட்டு எழுந்தவராக இருந்தது போல இந்த யோனாவும் 3 அங்கே நாட்கள் இரவு பகலாக மீன் வயிற்றில் இருந்தான். இப்ப மீன் இவனை என்ன செய்யல, கக்கா பண்ணல, அங்கே டைரியா பண்ணல, மீன் அவனை வாந்தி பண்ணது என்று சொல்லி பார்க்கிற. உடனே சொல்லுகிறேன், எந்த மீன் உங்களை அங்கே கல்வி வைத்திருக்கிறதோ அந்த மீன் உங்களை அங்கே வாந்தி பண்ணி போடுகிறதே என் தேவன் அங்கே அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். உடனே சொல்லுகிறேன், 3 வாசல்கள் கிழக்கையும் 3 வாசல்கள் மேற்கையும் 3 வாசல் வடக்கையும் 3 வாசல் தெற்கையும் 12 வாசல்களாக அங்கே பரலோகத்தில் 48 தூதர்களும் 24 மூப்பர்களும் அங்கே பார்த்துக் கொண்டிருந்தவராக இருக்கிறார்கள். ஒரு அருமையா சொல்லுங்களேன், யோனாவை நான் 3 நாட்கள் இரவு பகலாக மீன் வயிற்றுக்குள்ள இழுத்து பார்த்தவனாக இருக்கிறேன். ஒரு அருமையா சொல்லுங்களேன், மீன் வயிற்றுக்குள்ளாக கடல் பாசிகளும் பூசான்களும் அவனை சுற்றி இருந்த போதிலும் அந்த இடத்துல யோனா அங்கே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கடல் பாசி அவன் தலையை சுற்றி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவன் தலையில் சுற்றிலுமாக அங்கே ஜபிக்க முடியாத சூழலும் அந்த மீன் ஒரு பக்கம் ஒரு அங்கே அவனுடைய எல்போவை அங்கே இருக்கிறது. இந்த கை இந்த பக்கம் இருக்கக்கூடியதான அந்த மீனுடைய எலும்பை அவன் அங்கே வேதனை மத்தியிலே இழுத்துக் கொண்டிருந்த போதும் கூட அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறவனாக இருந்தான். ஒரு அருமையா சொல்லுகிறேன், யோனா சொன்னான், ஆண்டவரே நான் போய் தேடக்கூடிய சரியான நேரம் இதுதான் என்பதை அவன் அறிந்து ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். ஒரு அருமையா சொல்லுகிறேன், உச்சமதாலியா சொல்லுகிறேன், நீங்க கூப்பிட வேண்டியதெல்லாம் இயேசுவாக அவர் இருக்கிறார். யோனா மீனின் வேட்டுக்குள்ளாக அடியில இருந்து தான் அங்கே தேவனை நோக்கி கூப்பிடுவதாக நான் பார்க்கிறவனாக இருக்கிறேன். ஒரு அருமையா சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், என் தேவனே என் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நான் திரும்பி வருவேன் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தான். ஜெபித்த உடனே ஆண்டவர் மீனுக்கு கட்டளை போட்டார். அந்த மீன் அவனை வாந்தி பண்ணி போட்டது. எழுந்திருச்சு பார்த்தா அவன் நினைச்சிருக்கிறான் தரிசிசாக இருக்கலாம் என்று. அங்கே ஒருபோடு பார்க்கிறான், நினைவே உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு அருமையா சொல்லுங்களேன், எந்த ஊருக்கு அவன் போகணுமோ அந்த ஊருக்கு ஆண்டவர் அந்த மீனை தக்கும்படியாக கட்டளை போட்டிருந்தார் ஐயா. ஒரு அருமையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமா, நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை நினைவுக்கு போக சொன்னீர், நானோ தரிசிசை நோக்கி போகிறேன். நீ சொன்ன இடத்துக்கு நான் புரிந்திருக்க வேண்டும். முதலாவதே நீ சொன்ன செய்ய சொன்னதுக்கு முதலே செஞ்சிருக்கணும் ஆண்டவரே, நான் செய்ய தவறிட்டேன் ஆண்டவரே. எந்த யோனா இந்த காலவேளையில ஆண்டவரை நோக்கி கதறுகிறாரோ அந்த யோனாவை என் ஆண்டவர் எதை அவனை கொண்டு செய்ய நினைத்தாரோ அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இந்த காலவேளையில் உயிரோடு இருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு அருமையா சொல்லுங்களேன், உச்சமதாலியா சொல்லுங்களேன், நீங்க ஒரு முறை தேவனுடைய அழைப்பை மறுதலித்து போயிருக்கலாம், ஒரு முறை தேவன் சொன்னதை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். என் தேவன் 2வது வாய்ப்பை உனக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். இந்த முறை நான் தவறவிட மாட்டேன். இந்த முறை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை பிரசங்கிப்பேன் என்று 3 நாள் அவன் எழுந்து நினிவேவிலே போய் சொன்ன உடனே அங்கிருந்த ராஜாவிலிருந்து அங்கிருந்த பெரிய ஜீவன்கள் வரை ரெட்டெடுத்துக் கொண்டு ஆண்டவர் நோக்கி கதறி அழுதார்கள் ஐயா. மனம் திரும்பினார்கள். என் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் மன்னித்து விட்டார். கதலை தட்டி கத்தரை நாம் சேர்த்திருப்போம். நல்ல கவனிங்க, இவன் என்ன நினைச்சானோ அது அப்படியே நடந்துச்சு. இவன் என்ன நினைச்சா, நான் பிரசங்கித்துட்டா அந்த ஜனங்க மனம் திரும்பிடுவாங்க, அவங்க மனம் திரும்பிட்டா ஆண்டவர் அழிக்க மாட்டார். இவன் என்ன நினைச்சானோ அது நடந்துச்சு பாருங்க. அப்ப யோனாவுடைய பயம் அவங்க அவனை கொன்றுவாங்கன்ற பயம் இல்ல. யோனாவுடைய பயம் இவங்க மனம் திரும்பிடுவாங்க, மனம் திரும்பின ஆண்டவர் அடிச்சிருவாரு, என் ஆண்டவர் யூதர்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு கிடையாது என்பதை அவனுடைய நினைப்பை ஆண்டவர் உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அவனை 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள போட்டு ஜெபிக்க முடியாத வச்சாரு. ஒரு அருமையா சொல்லுங்களேன், சும்மா அருமையா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல தீயவர்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். என் ஆண்டவர் உனக்கு மட்டும் ஆண்டவர்கள் எதிர்க்கும் என்
இது மாதிரி இவன் என்ன பண்றான், ஊருக்கு வெளியில போய் ஒரு செடியை பார்க்க ஆமண செடியில போய் படுத்துக்கிறான். நான் பிரசன்ட் பண்ணிட்டேன், என்னால முடிச்சு. இப்ப ஆண்டவர் அந்த ஊர் அழிக்கிறாரா இல்லையா பார்ப்போம். ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஊர் அழிக்கிற இவன் பார்க்கும்போதே ஒரு ஆமண செடி கடகடலாம் வளர்ந்துச்சு. அந்த நிழல்ல ஐயா ஹாயா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் யாருக்கு கட்டளை போட்டாரு தெரியுமா, ஒரு புழுவுக்கு கட்டளை போட்டாரு. புழுவே புழுவே, இந்த யோனா படுத்திருக்காங்கல்ல அந்த ஆமணக்கு செடியும் இல்லை, இலைய பூரா கடிச்சு தின்று அப்படின்ட்டாரு. இப்ப இவன் என்ன பார்த்தான், இந்த நினைவேக்கு கெட்டது நடக்குன்னு பார்த்தான், அவனுக்கு கெட்டது நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப முதல்ல ஏற்கனவே மீன் வயிற்றுக்குள்ள கெட்டது, இப்ப ஆமணக்கு வேற. 3 நாள் பசி, 3 நாள் பிரசங்கம் பண்ண பசி. இதை வந்து சோர்ந்து படுத்துக்கிட்டு ஐயா என்ன பண்றாரு, அவர் பசியில படுக்கல, இந்த நினைவு ஆண்டவர் எப்படி அழிப்பாரு கால் மேல கால் போட்டு அவர் படுத்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க வந்து என்ன செய்யுது, புழு வந்து எல்லா இலையும் கடிச்சிட்டு வெயில் சுல்லுன்னு அடிக்குது. ஆண்டவர் மேல கோபப்படுறான். ஏன் ஆண்டவரே, நான் நல்லது தானே செஞ்சேன், நல்லது செஞ்ச எனக்கே நீங்க ஏன் தீமை செய்றீங்க, இந்த தீமைகளுக்கு நீங்க கெட்டது செஞ்சிருக்கணும். ஒரு ஆள் சொல்லுங்களேன். சில நேரத்தில் நம்ம நினைக்காத ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு, நம்ம எதிரி ஆண்டவர் நல்லா உயர்த்துவாரு, ஆசீர்வதிப்பாரு, ஜாலியா இருக்க வைப்பாரு. ஒரு அழியா சொல்லுங்களேன், சும்மா அழியா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்துங்க, நம்ம ஆண்டவரு நம்ம எதிரிகளையும் நேசிக்கிறவன். ஒரு சமதாலியா சொல்லுங்களேன். நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஓடலாம், ஆனா மறைக்க முடியாத ஆண்டவர்கிட்ட. சமதாலியா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றதை நீங்க செய்யும் வரைக்கும் ஆண்டவர் உங்களை சும்மா விடவே மாட்டார். ஒரு அழியா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை கொண்டுதான் பயன்படுத்தணும் சித்தம் இருந்தா நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை திரும்பி அவருடைய ஊழியத்துக்குள்ளாக அழைப்புக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துகிறவன். ஒரு அழியா சொல்லுங்களேன். ஆண்டவர் முதல் கூப்பிட்ட உடனே ஆஜராயிருப்பான். ஒரு அழியா சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா பாட்டு பாடிட்டு போயிட்டு திருப்பி கப்பல்ல போய் தூங்குற யோனாவா இருக்கக்கூடாது. ஒரு அழியா சொல்லுங்களேன். அந்த யோனாவை ஆண்டவர் என்ன சொல்றாரு, தூக்கி ஏறின்னு சொல்றாரு. ஒரு அழியா சொல்லுங்களேன். உச்சமதான் அழியா சொல்லுங்களேன். என் ஆண்டவர் உங்களை முறை கூப்பிடும் போதே வந்துருங்க ஈஸியா. ஆண்டவர் நல்லவங்கிட்ட மட்டும் இல்ல, தீயவங்கிட்டையும் போய் ஆண்டவர் பத்தி சொல்லக்கூடியான அழைப்பை யோனாவுக்கு கொடுத்த போது யோனாவுடைய சிந்தனை ஆண்டவர் மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சாரு. நம்மளை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் எந்த சூழல் நமக்கு அனுமதிப்பாரு. நம்ம நினைக்கிறோம்ல ஒண்ணு, நம்ம ஒரு மைண்ட்ல வச்சிருக்கோம்ல, யோனா நினைச்சா யூதர்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர், யூதர்கள் அல்லாதவங்களை ஆண்டவர் அழிப்பாரு அவன் நினைச்சது. ஆனா இவனுக்கு தான் துன்பம், யூதர்களை தான் சிறைபிடிச்சிட்டு போக வச்சாரு. ஆனாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பும் போது அந்த அழிவை ஆண்டவர் நிறுத்தி விட்டேன் நினைச்சினார். ஒரு அழியா சொல்லுங்களேன். உச்சமதான் அழியா சொல்லுங்களேன். நீங்க எந்த கப்பலை பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எந்த யோனாவை உங்க வாழ்க்கையை வைத்திருக்கிறீர்கள், நீங்க எவ்வளவு தூரம் உங்க வழியை நோக்கி தரிசிசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், தரிசிசுக்காக நீங்க எவ்வளவு பணத்தை செலவு பண்ணினவர்களாக இருக்கிறீர்கள், உங்க சொந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எவ்வளவு காயத்தை செலுத்தியவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் சொன்ன திசைக்கு வருவதற்கு 550 மைல் தூரம் எளிதாக வந்திருக்கலாம். முதலாவதாக கூப்பிடும் போதே முதலாவதாக வந்திருக்கலாம். சித்திரவதைப்பட்டு அநேகருக்கு பிரச்சனை கொடுத்து இதுக்கு பிறகு வர்றதை விட ஆண்டவரே இதோ அடியே வருகிறேன் என்று சொல்வது ஒரு எளிதான காரியமாக இருக்கிறது. ஒரு அழியா சொல்லுங்களேன். உச்சமதாலியா சொல்லுங்களேன். நீங்க அப்படி செய்யலைன்னா நீங்க தூங்குறவரா இருப்பீங்கன்னா ஆண்டவர் அறியாத ஒருத்தர் உன்னை எழுப்புவான். ஏப்பா இப்படி ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். நீ தேவ பிள்ளை, நீ தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இன்னொருத்தர் ரட்சிக்கப்படாத மூலமா ஆண்டவர் உங்களை அழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனா இந்த 2வது முறை அவன் மிஸ் பண்ணல. 2வது முறை எழுந்து நீவே போய் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தான். ஒரு அழியா சொல்லுங்களேன். உச்சமதான் அழியா சொல்லுங்களேன். முதல்ல இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய வேலைக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வேலை செய்யவே நான் இந்த உலகத்துல இருக்கிறேன். ஆண்டவரே,